மறையுடையாய் தோளுடையாய் வார்சடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞகனே என்று உம்மை பேசி நல்ல குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே நெடுங்கலம் மேயவனே மறையுடையாய் தோளுடையாய் வார்சடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞகனே என்று உம்மை பேசி நல்ல குறையுடையார் குற்றம் ஓராய் குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே கனைத்தெழுந்த வெண்டிரை சோல் கடலிடை நஞ்சுதன்னை தினைத்தனையமிடத்தில் வைத்த திருந்திய தேவனின்னை மனத்தகத்தோல் பாடல் ஆடல் பேணி இராப்பகலும் நினைத்து எழுவார் இடர்களையாய் இரவும் பகலும் நினைத்து எழுவார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே நின்னடியே வழிபடுவான் நிமலா நினை கருத என்னடியான் உயிரை வவ்வேல் என்று அடர் கூட்டுதைத உன்னடியே பரவினாலும் பூவோடு நீர் சுமக்கும் நின்னடியார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே அடியார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே சிந்திப்பரியன சிந்திப்பவர்க்கு சிந்திப்பவர்
சிந்திப்பவர்க்கு சிறந்து சந்தே சிந்திப்பவர்க்கு சிறந்து செந்தே முந்தி பொழிவன முத்தி முந்தி பொழிவன முத்தி முத்தி கொடுப்பன மொய்த்து இருந்து பந்தித்து நின்ற பலவினை தீர்ப்பன பலவினை தீர்ப்பன பாம்பு சுற்றி அந்திப்பிறை அணிந்து ஆடும் பிறை அணிந்து ஆடும் அந்திப்பிறை அணிந்து ஆடும் ஐயாரன் பிறை அணிந்து ஆடும் ஐயாரன் அடித்தளமே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாரம்மை நன்னெறிக்கு உய்பதே வேதம் நான்கினோ வேதம் நான்கினோ மெய்ப்பொருளாவது வேதம் நான்கினோ மெய்ப்பொருளாவது நாதன் நாமோ வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே நம்புவாரவர் நாவில் நவிட்டினால் நம்புவாரவர் நாவில் நவிட்டினால் வம்பு நான் மலர் வார்மது ஒப்பதே செம்பனார் திலகம் செம்பனார் திலகம் உலகுக்கு எல்லாம் நம்பன் நம்பன் நாமம் நம சிவாயவே நந்தி நாமம் நம சிவாய என்னும் சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் நந்தி நாமோ நம சிவாய எனும் சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையாள் மகிழ்ந்தே ஞான சம்பந்தன் சிந்தையால் மகிழ்ந்து எத்தவல்லார் எல்லாம் பந்த பாசம் அறுக்க வல்லார்களே. ว
அறுக்க வல்லார்களே ஏ கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிறப்பின் மேலாம் சிற்பர யோகமாகும் திருச்சிற்றம்பலத்தில் நின்று ஒப்புடன் நடு செய்கின்ற உங்களல் போற்றி உங்களல் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம். பாபாய் கனகத்திருளே போற்றி, கையிலே மலையானே போற்றி போற்றி, நாராயண சித்தர் பெருமான திருவடிகள் போற்றி போற்றி. அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். சித்தராசிரமத்தின் சார்பில் மாதந்தோறும் நடைபெறுகின்ற ஆயில்ய வழிபாட்டு நிகழ்ச்சி தொடங்குகின்றது. முதலாவதாக இறைவணக்கம். ஜெகநாத ஓதுவா அவர்கள் இப்பொழுது இறைவணக்கம் பாடுவார்கள். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. தேடி சென்று திருந்தடி எத்துமில் நாடி வந்து அவர் நம்மையும் ஆட்கொள்வர். ஆடிப்பாடி அண்ணாமலை அண்ணாமலை கைதோல ஓடிப்போம் நமது உள்ள வினைகளே. திருச்சிற்றம்பலம். ஜெய் சித்தர், ஜெய் சித்தர், ஜெய் சித்தர். மாதந்தோறும் நடைபெறுகின்ற ஆயில்ய வழிபாட்டு நிகழ்ச்சியில் இம்மாதம் 63வது மாதம். உங்கள் நல்ல ஆதரவோடு இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வருகை என்று சிறப்பித்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆசிரமத்தின் சார்பிலும் ஆயில்ய வழிபாட்டுக் குழுவின் சார்பிலும் வருக வருக நான் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய சிறப்பு விருந்தினராக மரியாதைக்குரிய புலவர் சி சந்திரசேன் அவர்கள் குடந்தையிலிருந்து வருகை இருந்திருக்கிறார்கள். நல்ல தலைப்பில் உரை நிகழ்த்தியிருக்கிறார்கள். சித்தர்கள் தரிசனம் என்கின்ற தலைப்பில். பொதுவாகவே எனக்கு சித்தர்கள் தரிசனத்தை இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக நான் அந்த தரிசனம் பண்ணுறதுக்காக அடிக்கடி நண்பர்களோடு நிறைய பயணங்கள் போய்கொண்டுருக்கோம். நிறைய பேரோட இப்போ தான் தொடங்கியிருக்கோம், தொடங்கியிருக்கோம். அந்த சமயத்தில் இந்த தலைப்பை கொடுத்தப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதுவும் ஒரு ஆயிரக்கணக்கான சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு நேரில் சென்று, அதான் ரொம்ப முக்கியமானது. ஆயிரக்கணக்கான சித்தருடைய ஜீவ சமாதிகளுக்கு நேரில் சென்று அங்கு நிகழ்ந்த அற்புதங்களை அருமையாக எழுதி ஒரு 4 நூல்களை இந்த சித்தர்களை ஒட்டியே எழுதியிருக்கிறார் இன்றைய சிறப்பு விருந்தினர். அந்த வகையில் நமக்கெல்லாம், ஏன்னா பொதுவாக எப்பயுமே ஒரு மாதத்தில் ஒரு மகான்களை பற்றி நம்ம பேச வழக்கம். நிறைய மகான்களை சந்திக்கிறதுனால எல்லாத்தையும் தொட்டுட்டு வாங்க அப்படிங்கிற விஷயத்துக்காக எல்லாத்தையும் நம்ம தரிசனம் பண்ணணும். நம்மளும் தரிசனம், நீங்கள் மட்டும் தரிசனம் பண்ண விட நாங்களும் தரிசனம் பண்ணணும் உங்கள் மூலியமாக என்கின்ற கருத்தில் இன்றைய தினம் அவரை அழைத்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது. என்னுடைய தந்தையாருக்கு நண்பராக விளங்கியவர் என்பது தொலைபேசி வாயிலாக. அதற்கு பிறகு தான் நான் ஒரு முறை எங்கள் அப்பா அழைச்சிட்டு வந்து இந்த ஜீவ சமாதியில், நம்ம சத்தியநாராயண ஜீவ சமாதியில் அபிஷேகம் அவரை பண்ண சொல்லி ரொம்ப இது பண்ணியிருக்கேன். அதுதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஃபோனில் எப்போ அவரோட பையனான்னு அவர் சொல்லலை, லியோ ராமணியில் அவரில் பொறுப்பாக இருந்தார் அப்படின்னு எல்லாம் சொன்னால், அதுக்கு பிறகு தான் சொன்னால் அவரோட பையன் தான் நான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த வகையில் இன்றைய தினம் வருகிறது நம்ம கும்பகோணத்தில் நிறைய விஷயங்களை
இன்றைய தினம் வழங்க இருக்கிறார்கள். அவர் கூட என்ன சொன்னாலும் வந்து உட்கார்ந்தோடனே இன்றைக்கி உடம்பு சரியில்லை, 2 நாளாக உடம்பு சரியில்லை, ஒரு 10 நிமிஷம் பேசுகிறது எனக்கு கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நான் நினச்சேன். புலவர்னாலே அதிகமாக பேசுவாங்க, 1 மணி நேரம், ஏன்னா புலவர் ஏன்னா என் தந்தையாக இருப்பார் அதிகமாக அப்படிங்கிறதுனால எனக்கு ஒரு எப்பயுமே புலவர்கள் மைக்கை கண்டா விட மாட்டாங்க, சாதாரணமாக அதிகமாக பேசுவாங்க, மைக்கை கண்டா விட மாட்டாங்கிற ஒரு கருத்தில் 1 மணி நேரத்தில் பேசணும் சொன்னால் இல்லை 10 நிமிஷத்தில் பேசுவேன்னு சொன்னாங்க. உடம்பு ரொம்ப இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் எங்கள் சித்தர் பார்த்துக்குவார். 1 மணி நேரம் நீங்கள் நிச்சயமாக பேசுவீங்க, அதுக்கு சித்தர்கள் அவர்கள் நிச்சயமாக, அது எங்கள் சித்தர் வந்து நிச்சயமாக உங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு குறையாமல் நிச்சயம் பேசக்கூடிய வல்லமை படுத்தேன்னா சொன்ன ஆரம்பிச்சவே 10 நிமிஷம்ட்டார். எனக்கே என்ன ஒரு மாதிரி இது சோதனைங்கிறது சித்தர்கள் வழிபாட்டில் இருக்க எல்லாத்துக்கும் வருது. அது என்னமோ தெரியல, அதுவும் நிறையா இருக்குது. எனக்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக சித்தர்கள் வழிபாட்டு ஆரம்பிச்சு இந்த 63 மாதத்தில் இன்னும் ஜாஸ்தியாக தான் ஆகிட்டு இருக்கக்கூடிய. ஆனால் என்னன்னா எவ்வளோ சிரமம் கொடுத்தாலும் ஆனால் என்றைக்கும் சந்தோஷமாகவும் ஒரு நிறைவும் ஒரு கடைசி நேரத்தில் எவ்வளோ அந்த தடைகள் வந்தாலும் ஒரு வெற்றிகரமான விஷயமாக அதை மாற்றக்கூடிய வல்லமை நம்ம சித்தர்களுடைய தரிசனத்தின் மூலமாக கிடைக்கிது. அது நிச்சயமாக நடக்குது. அதெல்லாம் தடங்கல்கள் எல்லாமே இந்த நிகழ்ச்சி நடக்க ஆரம்பிக்கிறதுலேருந்து எனக்கு நடந்துட்டு தான் இருக்குது. அதனால் நான் நிச்சயமாக தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி உங்களுடைய ஆதரவோடு நடந்துகிட்ருக்கோம். அதனால் நிச்சயமாக எனக்கு சோதனை இல்லாமல் இல்லை. அவர் என்ன 10 நிமிஷம்னாரு, எனக்கு பயங்கரமாக நடத்த முடியும், நான் வர முடியுமாங்கிறலாம் சூழல் இருக்குது. அதனால் எப்படியாக இருந்தாலும் நிச்சயமாக சித்தர்கள் அதை பற்றி ரொம்ப என்கிட்ட ஒரு 5 நிமிஷம் சொல்கிறப்ப ரொம்ப அருமையாக சொன்னார்கள். அந்த வகையில் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக அமையும் என்கின்ற கருத்துக்கோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அருமைக்குரிய இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க உபயதாரர்கள், ஏன்னா அந்த நிகழ்ச்சி உபயதாரர்களுடைய ஒத்துழைப்போடு நடைபெறுகின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் நமது உபயதாராக விலகி கொண்டிருக்கின்ற அருமைக்குரிய சத்யநாராயணன் அவர்கள். அவர் ஏற்கனவே சத்யநாராயணனை பற்றி சொல்லியிருக்கோம். நம்மளுடைய சித்தர் பேர், அவர் குழந்தை அவங்க அப்பா பேர் சத்யநாராயணன். அப்படிப்பட்ட சத்யநாராயணன் இன்றைய தினம் ஆண்டுதோறும் அவங்க எப்படி அவங்க அப்பா வந்து சித்தருக்கு உடனே இதாக இருந்தாரோ அதே மாதிரி இந்த சித்தராசிரமருடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கின்றார்கள். அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். அதுபோன்று திரு மணிகண்டன் அவர்கள், அவருடைய தந்தையார் ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருந்தாங்க, கனடாவில் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா மனப்பூர்வமாக, ஏன்னா இப்போ தான் அவங்க வந்து தொடர்ந்து வாரம் வந்து வருகிறார்கள் குடும்பத்தோடு. அவர்களாகவே இந்த தினம் இந்த உபயதராக இருந்து சிறப்பித்திருக்கிறார்கள். அவருடைய குடும்பமும் சிறப்பாக விளங்க வேண்டும். அதுபோன்று பேராசிரியர் விஜயலட்சுமி அவர்களும் அவருடைய சகோதரர் ராஜா சுப்பிரமணியம் அவர்களும் ஒவ்வொரு ஆண்டும் இதே ஒரு நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து இசை நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பார்கள். இன்றைய தினம் அவர் கேட்டுக்கொள்கிறார்கள், அவங்க இந்த தினம் செய்திருக்கிறார்கள். உபயதாரர்களாகிய அவர்களையும் வருக வரவேற்று இந்த மாதம் தான் 63ஆம், அடுத்த மாதம் குரு பூஜை காலை நிகழ்ச்சி 8ஆம் தேதி நடக்குது. அதாவது டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி காலையில் நிகழ்ச்சி. அது பற்றி ஒரு ஒரே நிகழ்த்திடம் அதை பற்றி கொஞ்சம் விரிவாக கொஞ்சம் பேச இருக்கிறேன். எனவே அந்த குரு பூஜை நிகழ்ச்சிக்கு உங்களுடைய வருகையும் ஒத்துழைப்பும் அவசியம் தேவை என்று தெரிவித்துக் கொண்டு வருகை இருந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருக என அன்போடு மீண்டும் வரவேற்று, எப்பவுமே ஒரு அன்பாக சந்தோஷம் சவுண்ட் இல்லாமல் இருக்கும். இன்றைக்கி என்னமோ சவுண்டாக இருந்துகிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அந்த சவுண்டை கொஞ்சம் குறைச்சிட்டு நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி, ஏன்னா நல்ல எனக்கு ஒரு 10 நிமிஷம் சந்தித்தது கூட நல்ல செய்திகளை அழகாக சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்போ எல்லாமே மேடையில் நீங்கள் சொல்லுங்கள், நானும் கேட்குறேன், மற்றவர்களும் கேட்பாங்க என்று அன்போடு வேண்டுகோள் விடுத்தேன். அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு சந்திரசேகரன் அவர்களை சித்தர்கள் தரிசனம் என்கிற தலைப்பில் உரை நிகழ்த்துமாறு அன்புடன் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சித்தா போற்றி, சிவனை போற்றி, ஓம் சத்குருவே போற்றி போற்றி. இச்சீரிய விழாவிலே என்னை பேச அழைத்த பொறுப்பாளர்களுக்கும் அனைவர்களுக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஏறத்தாழ ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த கட்டடமெல்லாம் கெட்டாத பொழுது ஐயா லியோ ராமலிங்கம் அவர்களை சந்தித்து அவரை அழைத்து கொண்டு வந்து, அப்போ யாருமே இல்லை, இந்த மாதிரி கூட்டமும் வராது, என்னையே அபிஷேகம் பண்ண சொல்லி தீபாராதனை காட்ட சொல்லி என்னை வழிபட சொன்னார்கள். இன்று அவரது புதல்வர் என்னை அழைத்து பேச சொல்லியிருக்கிறார். அந்த விதத்தில் அந்த மகான் ஐயா அவர்களுடைய திருவடிகளுக்கு மலர் மாலை சூட்டி இன்று பேசக்கூடிய வாய்ப்பினை நல்கியமைக்கு என் குருநாதருக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.
வழக்கமாகவே ஐயா சொல்லுவது போல் புலவர்களுக்கு மைக் கிடைச்ச விட மாட்டாங்க. ஒரு காலத்தில் நானும் அப்படி பேசி கொண்டிருந்தவன் தான். ஒரு காலகட்டத்தில் என் பேர் போட்டிருந்தால இவனுக்கு மைக்கு பேச விடக்கூடாது என்று கும்பகோணத்தில் தடை போட்ட காலமெல்லாம் ஒன்று உண்டு. அதற்கப்புறம் பேசுவதை விட்டேன். இப்பொழுதும் கூட நூல்களை எழுத தொடங்குவதற்கு முன்னால் எழுதிய பிறகு நான் சூப்பர் யாத்திரை பாய் வந்து இல்லை அவசியம் நீங்கள் போய் பேசணும்னு சொன்னதுக்கப்புறம் தான் குருநாதர்கிட்ட உத்தரவு வாங்கிக்கிட்டு நான் வந்தேன். எனக்கு குழப்பம் வந்துடும். லண்டனில் தமிழ் சங்கத்தில் பேச சொல்லும்பொழுது கூட மேடை பேச்சுக்கெல்லாம் அதுக்குன்னு உள்ளவர் இருக்கான், அவங்கள பேச சொல்லுங்கள், நான் அந்த அளவுக்கு பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தமிழனாக இருக்கணுங்கிற தலைப்பில் மட்டும் ஒரு 3/4 மணி நேரம் பேசுகிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நான் இருக்கும் பொழுதே கூப்பிட்டு கலந்துரையாடல் என்ற முறையில் ஆன்மீகத்தை பற்றி கேட்டார்கள். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஒவ்வொருத்தராக சந்தேகங்களை கேட்க நான் பதில் சொல்ல இப்படி கலந்துரை நிகழ்ச்சியாக அது நடந்து முடிந்தது. அப்போ இந்த மாதிரி ஐயா கூப்பிட்டுட்டாங்களே, நான் எதை பற்றி பேசுவது என்ன சொல்லுவது என்று வரும்பொழுது இயல்பாகவே எனக்கு வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி ஆரம்பித்து பேசவே முடியல. ஃபோனில் பேசுகிறப்பெல்லாம் கூட சொல்லுவாங்க, என்ன சார் என்னாச்சு உடம்புக்கு, உங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஒரே ஒரு நிமிஷம் கேட்டோன்னே அப்புறம் கலைச்சலன் கூட ஐயா பேசுனாங்க, நான் வந்துடுறேன் எத்தனை மணிக்கெல்லாம் அப்படின்னு சொன்னேன். மதியானம் சாப்பிட்டு கிளம்பினோடனே நான் அதான் சொன்னேன், நல்லதோ கெட்டதோ ஐயா திருவடிகளில் போய் விழுந்துருவோம், பேச சொன்னால் பேசுவோம், மௌனமாக இருக்க சொன்னால் மௌனமாக இருந்துருவோம் என்ற முடிவோடு நான் வந்தேன். என்னை பொறுத்தவரை சித்தர்கள் யார், அவர்களை வழிபட வேண்டியதனோட அவசியம் என்ன, வேறு வழிபாட்டுக்கு இதற்கு உள்ள வேறுபாடுகள் போன்றவைகளை என்னால் முடிந்த அளவுக்கு என்னுடைய அனுபவங்களில் நான் பெற்றதை எடுத்து கூறி, சித்தர்களை யார் சரணடைகிறார்களோ, குருவே சரணம் என்று எப்படி நாம் சொல்லுகிறோமோ அவர்கள் எப்படி நம்மை தூக்கி பிடித்து நிறுத்துவார்கள் என்பதற்காகத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இதை என்னுடைய அனுபவங்களை பையாட்ட சொல்வது போல என்னை பார்ப்பவர்கள்ட்ட நான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் ஒரு துறவியாக போகிறவனுக்கு மற்றவனுக்கு போகிறதுக்கு இதை அறிவுறுத்த வேண்டிய அவசியம் நமக்கு அவ்வளோதான் இல்லை. நம்மை போன்று குழந்தை குட்டிகளோடு இல்லறத்தோட சுற்றஞ்சோரோடு நாம் வாழக்கூடிய நமக்கு அவசியம் பாதுகாப்பு என்பது உண்டு. அந்த பாதுகாப்பை பணமோ அல்லது பட்டமோ அல்லது பதவிகளோ மற்ற ஆட்களோ நிச்சயமாக தர முடியாது. அது சித்தன் ஒருவன் தான் தர முடியும். அது எப்படி தருவான் என்பதற்கு நான் பெற்ற அனுபவங்கள், என் நண்பர்கள் வாயிலாக பெற்ற அனுபவங்கள், இவற்றையெல்லாம் சொல்லி இதை செய்யுங்கள், என்னென்ன பாதுகாப்பு உங்களுக்கு நிச்சயமாக வரும் என்று சொல்லுவார். அப்போ நம்ம பொதுவாக கேட்குறது, இப்போ எங்கள் பையங்க கூட வந்து என்னை கேட்பான், அப்பா உங்களுக்கு அங்கங்கே போனோன்னா நல்ல ஒரு காரு வாங்கி கொடுத்துட்றேன், மாதம் அதுக்கு டீசலுக்கு பெட்ரோலுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்குள்ளே பணத்தை கொடுத்துட்றேன், டிரைவருக்குள்ளே பணத்தெல்லாம் கொடுத்துட்றேன், லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க அப்படிமா. ஏன்டா சதுரகிரி காட்டுக்கும் பொதுமலை காட்டில் போய் குகையில் படுத்து கிடக்கிறவங்க எதுக்கடா காரு, அது தேவையில்லை. எனக்கு எது தேவையோ என் சித்தன் எனக்கு கொடுப்பான். ஆடி கார் வாங்கி கொடுப்பேன். ஆடி காரில் போயிட்டு ஆஸ்பத்திரியில் போய் படுக்க சொல்கிறியா, ஆடி காரில் போகணுமா ஆஸ்பத்திரியில் போகணுமா? அதனால் எனக்கு அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், நோயற்ற வாழ்வு. நான் என்னோடய புத்தகத்தில் கூட எழுதியிருப்பேன், 2 வயசு எழுதும்போது, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை விட்ட காலம் உணர்த்தும் வயதில் நான் இருக்கிறேன் அப்படின்னு எழுதியிருந்தேன். அது எல்லாருமே பொறுத்த வரைக்கும் ஒரு என் புத்தகம் ஒன்று வெளிவந்துச்சுன்னா எண்ணுரைகளை படித்து பார்த்துட்டு தான் எனக்கு நிறையா தொலைபேசி அழைப்புகள் வரும், என்ன சார் இப்படி எழுதியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி. அப்போ நான் பொதுவாக சொல்கிறது இதே போல் இப்போ ஐயாட்ட தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ யார் பார்த்தாலும் எடுத்துக்கிட்டோம்னா எந்த கவனமும் தெரியாது. அது ஒரு சமயத்தில் கூட நான் எல்லாத்துக்கும் அது மறு ஒளிபரப்பு பண்ணேன். ஒரு பையன் உட்காந்து இந்த செல்ஃபோனை வச்சு நோண்டிக்கிட்டே இருப்பான், என்ன சுத்தத்தில் எதுவுமே தெரியாது. ஒரு நாய் வந்து அவன் மேலே சிறுநீர் கழிச்சிட்டு ஓடும், அப்புறம் தான் எந்திரிச்சு பார்ப்பான். அந்த அளவுக்கு வந்து அதில் ஒன்றி போயிடுறீங்க. அதில் வரக்கூடிய தகவல்கள் எப்படி தவறான தகவல்கள் எல்லாம் வருது. அதுவும் இல்லாமல் அது மற்றவர்களை பற்றி எனக்கு கவலை இல்லை, சித்தர்களை பற்றியோ அவர் இருப்பிடத்தை பற்றியோ மற்றவர்களை பற்றியோ சில உதாரணங்கள் சொல்லும் பொழுதெல்லாம் எனக்கு ரொம்ப கோபம் வரும். அதுக்கப்புறம் சொல்லி குருநாதா நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு விட்டுறது. அப்போ எங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க. கேட்கப்போ நான் பொதுவாக சொல்கிறது, இப்போ பொறையாறில் ஒரு ஜீவசமாதிக்கு போய் ஒரு இரவு பௌர்ணமி இரவு அது கட்டப்படுவதற்கு முன்னால் நாங்களும் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்போது மஞ்சவெட்டி சாமின்னு சதுரகிரியிலேருந்து ஒருத்தர் அங்கே மாதம் வந்துக்கிட்டு இருப்பார். அப்போ என்ன அவர் தான் கேட்ட, ஒரு இரவு படுத்து நல்ல மழை, ஒன்றது கூட எனக்கு கிடையாது, இப்போல்லாம் பெருசாக கட்டிட்டாங்க, இடிஞ்சு போய் கிடக்கும், அந்த இடத்துல படுத்து கிடக்கிறோம்.
அப்போ அவர் சொன்னார், நீங்கள் ஏன் சார் இப்படி ஊர் ஊராக போய் சமாதிகளை தேடி போகிறீங்க, அதில் உங்களுக்கு என்ன லாபம் இருக்குது, யாராவது ஒரு சித்தரை நினச்சிக்கிட்டு நீங்கள் அப்படியே இருந்துட வேண்டியது தானே அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், சாமி நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான், யாராவது ஒரு குருவாக ஏற்றுக்கொண்டு அவரையே சதா சர்வகாலமும் தியானித்து அவரோடு ஒன்றி போய் இருப்பது என்பது மிக உன்னதமான நிலை. ஆனால் எனக்கு அந்த பிராப்தம் கொடுக்கல. ஆனால் நான் ஒருவரை நினைத்து தான் இந்த இதில் இறங்கினேன். அதற்கு முன்னால் திருப்பனந்தாள் கரூரில் படிக்கும் பொழுது இப்போ இருக்கிற சன்னிதானம் வந்து என்ன கேட்டால் ரொம்ப பவ்யமாக இருப்பேன். அப்போ அவர் என்ன சொல்லுவார், வந்துட்டு போகிறானா அந்த விபூதி டப்பாட்டா விபூதி இருக்காது, எடுத்து போய் ஃபில் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லுவார். ஏன்னு கேட்டால், ஏன்டா போய் பல்பொடியெல்லாம் பல் வளர்க்குறதுக்காக வச்சுக்கிட்டு அதெல்லாம் கொண்டு போய் குளத்தங்கல் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, உள்ளே வரும்போது தூக்கிட்டு போகிற எடுத்து கவுத்து வச்சுட்டு போயிடுவேன். அதனால் சாமி என்ன சொல்லணுன்னா, நான் என்னை இந்த பக்கம் பார்த்துருச்சுனால குளத்தங்கல்ல டப்பா விபூதி இருக்கார போய் பாடுறாம்பார், அப்படிலாம் இருந்தேன். ஒரு நிலைகள் வந்தது. அந்த நிலைகள் வரும்போது அதாவது சித்தர்கள்ட்ட பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி அரவணைக்க வேண்டுமோ அப்படி அரவணைத்துக் கொள்வார்கள், எப்படி வழிமுறைகள் சொல்லணுமோ அத்தனையும் சொல்லுவார்கள். அப்போ படிக்க ஆரம்பித்த பிறகு நான் முதல் பாடகச்சேரி ஐயாவோட நெருங்கிய தொடர்புடையவர் தான் பாடகச்சேரி சுவாமிகள். அவரோட பற்றி ஆனந்த வேடலில் அவர் எழுத ஆரம்பித்தோன்னு படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அவருடைய முத்துப்பிள்ளை மண்டபம் மடத்துக்கு போக ஆரம்பித்தேன். அப்படியே அந்த வழிபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக தொடர ஆரம்பிச்சிச்சு. அப்படி தொடர ஆரம்பித்தோன்னா அந்த வழிபாட்டினுடைய சுகம் எனக்கு கிடைச்சோன்னே ஒரு நன்மை விளைவுகள் நம்ம சுற்றி நடக்க ஆரம்பித்தது. அப்போ வந்து நம்ம வேறு யார்ட்டும் போய் புலம்ப வேண்டியதில்லை, இவங்கள்ட்ட சொன்னாலே போதுங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்தது. அப்படி வந்து கொண்டு இருக்கும் பொழுது தான் இப்படி ஒவ்வொரு இடமா போயிட்டு இருக்கும்போது இந்த பொறையால் வரும்போது அப்புறம் நான் சொன்னேன், அப்போ சாமி நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான், அப்படி ஒருத்தரை நினச்சிருக்கிறது என்னுடைய ஜென்மாந்திர பலன்னு ஒன்று இருக்கும். என்னுடைய பூர்வ ஜென்மத்தில் இவர்களை தேடி அலைந்து 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 முற்றுப்பெறாத நிலையில் என்னுடைய போன சென்ற பிறவி முடிந்திருக்க வேண்டும். அதனுடைய எச்சமாக தொடர்ச்சியாகத்தான் நான் இப்படி சுற்றி கொண்டு இருக்கிறேன். நான் ஏன் சுற்றுறேன் எனக்கு தெரியாது, எங்கெங்கே நீ போகணும் அதுவும் எனக்கு தெரியாது. யாராவது ஒருவர் சார் எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு சமாதிக்கு பறிக்கிறீங்களா, சார் உடனே வர்றேன் சார், குறிச்சிக்குவேன், உடனே அந்த இடத்துக்கு போவேன். இப்பொழுது தான் இப்போ கரந்தில் இருக்கக்கூடிய நண்பர் சீனிவாசன் வந்து எந்த மலைகளுக்கு என் கூட துணைக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடிலாம் நானே போவேன், எங்கேயாவது இடம் கிடத்துட்டு படுத்து கிடந்து சுற்றி பார்த்துட்டு வருவேன். பையாட்டு கூட சொன்னேன், அத்திரிமலையில் யானை விரட்டின கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்போ அதுபோல் சித்தை அடைஞ்சிட்டு இந்த ஜென்மத்தினுடைய பலன் எனக்கு அதுதான். அதனால் வந்து நான் எல்லாரையும் கும்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் அப்போ வந்து ஒரு நிலைகள் வரும். அவங்க வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்தர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பேரை சொல்லி ஒவ்வொருத்தர் கூப்பிடணுன்ற அவசியம் கிடையாது. நான் இப்போ சொன்ன குருவே சரணம் சொன்னோம்னா என்னுடைய குருநாதர் வந்து முதல் நான் வணங்கி ஆரம்பித்த பாடச்சேரி சாமி தான். இன்றைக்கி அவருடைய படம் தான் நான் பையில் வச்சுருப்பேன். ஆனால் பொதுவாக தான் நான் குருவேன்னு சொல்லுவேன். அப்போ தான் அவர் என்ன சொன்னார் சொன்னால், சதுரகிரியில் தான் அந்த எனக்கு விடைய ஒரு சித்தர் சொன்னார். அவர் என்ன சொன்னார், இப்போ இங்கே ஐயா சத்யநாராயண சித்தரை வந்து கும்பிடும்போது இங்கே அவர் வழிபட்டுக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் வெளியில் எங்கேயாவது போகிறப்ப வந்து இவங்க சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. சொல்ல ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னோம்னா நீங்கள் போய் சத்யநாராயண சித்தம்னு சொல்ல வேண்டியதில்லை. தஞ்சாவூர் போய் இப்போ கரூர் தேவர்கிட்ட போய் நீங்கள் இவரை கும்பிடணும்னு அவசியம் இல்லை, குருவே சரணம்னு சொன்னால் போதும். அப்போ அவர் தான் என்ன சொன்னார், மனிதர்களில் எப்படி படிநிலைகள் உயர்வு தாழ்வுகள் இருக்குதோ அதுபோல் சித்தர் நிலை என்பது வேறு. அறியாதவர்களுக்கு வந்து பல பேர், ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் உருவாக்கிட்டு, இதெல்லாம் வந்து எண்ணிக்கைகள் தான் உங்களுக்கு. ஆனால் ஒரு நிலையை கடந்தாச்சுன்னு சொன்னோம்னா அது சித்து நிலை, இறைநிலை என்பது எப்படி ஒன்றே ஒன்றோ, ஒருவனை இறைவனை பல்வேறு பெயர்களிட்டு அழைக்கிறோமோ அதுபோல் சித்தர் நிலை என்பது ஒரு நிலை. அந்த நிலையை பல்வேறு பெயர்களில் பல்வேறு காலங்களில் அந்தந்த கால சூழல்களுக்கு ஏற்ப மகான்கள் வடிவத்தில் தோன்றி அவர்கள் உங்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நீ முதல் குருவே சரணம்னு சொல்லிட்டு போ. சதுரகிரியில் வந்து உட்காந்து பார்த்துருக்கு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து எனக்கு அதுக்கு குருநாதர்கள் வந்து என்ன செஞ்சு கொடுத்தாங்கன்னு சொன்னோம்னா, நமக்கு யாராக இருந்தாலும் சரி, அரசியல் இல்லையா அல்லது அதிகார பதவிகள் இல்லையா, உச்சாணி கும்பல் யார் இருக்காங்களோ அவங்களை எளிதாக அடையக்கூடிய ஒரு வழியை எனக்கு வழிகாட்டி விட்டுருவாங்க. இப்போ தம்பி நானும் அடிக்கடி போகிறோம் பாருங்கள். இங்கேருந்து சதுரகிரி போனோம்னா ஒரே ஒரு ஃபோன் சாப்பிட்டு ஜமீன்தான் இருக்குது. நம்ம வீட்டு தேவைகளுக்கெல்லாம் வருவார். சொன்னோடனே மகாராஜா அந்த மாதிரி ஃபாரஸ்ட்காரன் உள்ள விட மாட்டாங்களா அப்படின்னா அங்கேருந்து ஃபோன் வரும், புலவர் ஐயா வர்றாங்க, நண்பர் வர்றாங்களாம், அவங்க ஜாமானை தூக்கிக்கிறதுக்கு 4 பேர் கிளம்புங்க, நேராக சதுர கூடவே கூட்டு போய் அந்த ஃபாரஸ்ட் இன்டீரியர் காடுக்குள்ளே குகைகளுக்குள்ளெல்லாம் அழைச்சிட்டு போய் சாப்பாடு வேணால் கூட அப்போல்லாம் கிடையாது, எங்களுக்கு ஒரு இலையை கொடுப்பாங்க. அந்த இலையை குடிச்சிட்டு கொஞ்சம் தண்ணி நம்ம தண்ணியில் தூக்கிட்டு போக வேண்டியது, எங்கேருந்து கூட்டு கொண்டு வந்து கொடுப்பான், குடிச்சிக்கிட்டோம்னா பசி இருக்காது. அப்படி போகக்கூடிய வாய்ப்புகளை வந்து எனக்கு அவங்க யாருன்னு தெரியாத இந்த அனுபவங்களை தொடர்புகளை வந்து அவங்க ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அப்படி வரக்கூடிய காலத்தில் தான் ஒருத்தர் சொன்னார், நீங்கள் பொதுவாக தம்பி குருவே சரணம்னு கும்பிடு,
அந்தந்த சூழல் அவர்கள் வந்து வான்வெளியில் ஆகா வழிகளில் அவர்கள் அப்படியே போய்கொண்டே இருப்பார்கள். நீ குருவேன்னு சொல்லும் பொழுது இவங்க சில பேர் கிண்டலுக்கு சொல்லுவான். நம்மளுடைய சமயத்தை பற்றி சொல்லும் பொழுது நாங்களாம் ஒரே கடவுள் வச்சுருக்கிறோம், நீ முருகான்னு கூப்பிட்டோன்னா முருகன் வந்துக்கிட்டு இருந்தவர், அடுத்த நேரம் காளியம்மான்னொன்னே ஐயோ அவளை கூப்பிட்றான் போலன்னு இவர் போயிட்டார் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு சாமியாக கூப்பிட்டுருக்கவும் போயிட்டாருன்னு சொல்லிவிட்டு ஒரு கிண்டலுக்கு ஒரு கதைகள் நான் சிறு இளமையில் இருக்கும்போது கேட்டிருக்கிறேன். அந்த நிலைமை இங்கே தேவையில்லை. நீ யாரை நினைத்து குரு என்று சொன்னாலும் சரி, நீ உன்னுடைய உபாசன தெய்வமாக இருந்தாலும் சரி, நீ வழிபடக்கூடிய நித்தியமாக நெஞ்சில் இருத்து கொண்டிருக்கிற குருவாக இருந்தாலும் சரி, யாராவது ஒரு அந்த சித்த நிலையில் உள்ளவன் உனக்கு வந்து பாதுகாப்புக்கு வந்து விடுவான், உன்னை காப்பாற்றி உன்னை வழிநடத்தி கொண்டு செல்ல சொல்லுவான். அப்போ அதே போல் தான் சொல்கிறது. யாரை நம்புறது? இப்போ நம்ம முன்னோர்களே சான்றோர்கள் எழுதியிருக்கிறாங்க. தாடி வளர்த்து சடை வளர்த்து சன்னியாசி போல் வேடமிட்டு ஓடி தெரியும் புலையாட்டை இங்கு ஒப்புவதாரடி ஞான பெண்ணே. அவங்கள வந்து நம்பி குருவேன்னு நீங்கள் இப்போ கும்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவங்க செய்யக்கூடிய ஒன்று தான். இந்த போலிகளில் இருந்து உங்களை விலைக்கு கொண்டு போடுவாங்க. அடையாளம் தெரியாத சாமி எப்படி நம்ம உணர்றது? நீ உணரணும்னு அவசியமே இல்லை. சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் அவங்கள்ட்ட நீங்கள் சந்திக்கிறதையோ பார்க்குறதையோ இல்லை அவர்கள் தொடர்புடையவர்களையோ உங்களை தொடர்பு பண்ண விடாமல் தடுத்து கொண்டு போயிடுவாங்க. இதை நீங்கள் நேரடியாகவே நம்ம எந்த குருநாதரை நீங்கள் வழிபட்டாலும் சரி நீங்கள் அப்படி நடந்து விடும். அப்போ நாங்கள் பொதுவாக சொல்கிறது, யார்கிட்ட போய் கேட்டாலும் சரி அதே போல் அவர் சொன்னார், போய் கேளுங்க. எந்த குருநாதர்கிட்ட போனாலும் எதையுமே கேட்காதீங்க. உன்னுடைய பாஷையில் சொல்கிறதா இருந்தால் உனக்கு என்ன வேணும்னு நீ சொல்லி அவன் தெரியணும்னா அவன் குரு கிடையாது. அப்போ உனக்கு என்ன தேவை, எப்போ தேவை, எவ்வளவு தேவைங்கிறது தெரியும். அப்போ தான் அந்த உதாரணங்களை எனக்கு சொன்னார். நான் படித்து சொல்லலை. ஒரு சின்ன குழந்தை இருக்குது, அந்த சின்ன குழந்தை இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு வந்து இனிப்பு வேணும்னு சொன்னோம்னா ஒரு பிச்சு கொஞ்சோண்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஒரு மிட்டாய் கடையில் போய் வேண்டி எடுத்து சாப்பிட்டுக்கன்னு சொன்னால் அதை அப்படியே வாங்கி சாப்பிட்டுச்சுன்னா ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணணும், வயிற்றால் போகும், பேந்தி போகும். அப்போ அந்த குழந்தைக்கு அந்த உடல்நிலைக்கு அந்த வயதுக்கு அந்த பக்குவத்துக்கு இந்த வேளையில் எவ்வளோ கொடுக்கணுமோ அவ்வளோதான் கொடுக்கணும். அதுபோல் உனக்கு தெரியும், இறைவனுக்கு தெரியும் இந்த ஆத்மா என்னென்ன மாதிரி கர்ம வினைகளோட பிறந்திருக்குது, அதுக்கு எவ்வளோ கொடுக்கணும் எப்போ கொடுக்கணுங்கிறது அவனுக்கு தெரியும். அந்த வழியில் கொண்டு போகணும். இப்போ நான் உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ நீ வந்திருக்கிறப்ப இது மாதிரி வந்திருக்கிற உனக்கு நான் வந்து ஏகப்பட்ட சொத்துக்களை சின்ன வயசில் இளம் வயசில் கொடுத்துருந்தா என்ன இருப்பேன்? இந்த நிலைக்கு நீ வந்திருக்க மாட்டேன், அழிஞ்சு நாசமாக போயிருப்ப நீ. அதுதான் அப்படி சொன்னார். அப்படி சொல்லும் பொழுது தான் அப்போ வந்து நான் வந்து சொல்ல ஆரம்பித்தோன்னா அவர் சொன்னார், அதனால் இறைநிலை என்பது ஒன்று எப்படியோ அதுபோல் சித்த நிலை என்பது ஒரு நிலை. நீங்கள் எதா இருந்தாலும் சத்குருநாதா குருநாதா அப்படி சொன்னாலே போதும், அவர்கள் உடனே அடுத்த நிமிஷம் உங்களுடைய ஆத்மாவுக்கு என்ன தேவையோ அதை உங்களை காவந்து பண்ணி கொண்டு போகிறதுக்கு முடியும். அது மாதிரி எல்லாம் முடியும். அந்த மாதிரி சம்பவங்களை வந்து காப்பாற்றுவாங்க. இப்போ தம்பி ஒரு தடவை என் கூட வரல, பெங்களூருக்கு போய் கடப்பை சச்சிதானந்த யோகீஸ்வரர் அவர் ஜீவசமாதி ஒடுக்குத்தூர் சமாதியும் சந்திக்கிற தரிசனம் பண்ணுறதுக்காக போகிறேன். நான் ஒன்றியெல்லாம் போகிறேன். கடப்பு சச்சிதானந்த யோகீஸ்வரரை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டது ஒரு காரணம். பாய் கூட டூர் போகிறப்பெல்லாம் சிவானந்த ஆசிரமத்துக்கு போவோம், ரிஷிகேஷத்தில். உலக புகழ்பெற்ற மிகப்பெரிய ஆசிரமம். அவரை பற்றி உங்களுக்கு தெரியும். நம்ம தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியில் படித்து மருத்துவராக மலேசியாவில் வேலை பார்த்து கொண்டு இருந்தவர். அப்படி வேலை பார்த்து கொண்டு இருக்கும்பொழுது ஒரு தடவை ஒரு பேஷண்ட் வர்றான். அவன்கிட்ட பணம் இல்லை கொடுக்குறதுக்கு. சார் இது ஒரு புஸ்தகம் இருக்குது வேணா இதை வச்சுக்காங்கன்னு கொடுக்குறான். இவர் எல்லாம் பேஷண்ட் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு ஓய்வு நேரத்தில் எடுத்து படிக்கிறாரு. மறுநாள் வந்து வேலையை ராஜினாமா பண்ணுறாரு. இனிமேல் இங்கே இருக்க வேண்டாம், இந்தியா போகணும்னு சொல்லி இருக்கிற சொத்தெல்லாம் அழைச்சிக்கிட்டு இங்கே வந்து கொடுத்துட்டு நேராக ரிஷிகேஷ் பக்கம் போய் இராணுவத்தினருக்கும் மற்றவர்களுக்கும் வைத்தியம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆசிரமத்தை ஆரம்பித்து அப்படியே போயிடுறார். அவரை மாற்றிய புஸ்தகம் ஜீவ பிரம்ம ஐக்கிய ரகசியம் என்று கடப்பை சச்சிதானந்த யோகீஸ்வரரால் எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அப்போ நம்மளுடைய இந்தியாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மகானை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் வாய்ந்த எழுத்துக்கள் அந்த எழுத்துக்களை இருந்தது. அவரை நம்ம தரிசனம் பண்ணணும் அப்படின்ட்டு போகிறோம். அப்படி போயிட்டு வரும்பொழுது நான் பொதுவாக ஒன்று செய்வேன். இங்கேருந்து எங்கே கிளம்புனாலும் சரி பொதுவாக கூட குருநாதா நான் இந்த மாதிரி தரிசனத்துக்கு போகிறேன், பயணமும் நல்லா இருக்கணும், தரிசனம் நல்லா கிடைக்கணும். ஆனால் இப்போ இன்னும் ஒன்று அதிகமாக சேர்த்துக்கிறேன், என்னை பத்திரமா வீட்டில் கொண்டு வந்து சேர்த்துடணும். பத்திரமா என்னை கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து சேர்த்துடணும்னு இப்போ புதுசாக சேர்த்துக்கிறது. ஏன்னா சில அது ஏன் அதை சொல்ல ஆரம்பித்தேன்னா, அப்போ அங்கே போயிட்டு வர்றேன். போயிட்டு வரும்போது கிட்ட ஒரு 3 மணி இருக்கும். திருச்சி பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்றான். அடுத்து கும்பகோணம் பஸ் ஏறணும். அப்போ வந்து மழை லேசாக அந்த மாதிரி தூரிக்கிட்டே இருக்குது. சிறுநீர் கழிச்சு வரலான்னு போயிட்டு அந்த மேடையில் ஏறி இருந்துட்டு கீழே இறங்குறப்ப இப்போ வரும்போது சொல்லுவோம் முருகான்னு வரும் அல்லது குருநாதான்னு வரும். சொல்லிவிட்டு அப்படி கம்பியை பிடிக்கிறேன், எலக்ட்ரிக் ஷாக் பிடிச்சிருச்சு. அப்படியே பிடிச்சி இழுக்குது. ஒன்றும் பண்ண முடியாது, ஆன்னு கத்துறேன். அப்பப்போ அங்கே வந்து நின்றுட்டு போகிற பஸ்ஸில் இருந்து
போகிறவங்க வந்து ஒருத்தர் எந்திரிச்சு ஓடியாடுறான். அதுக்குள்ளே என்னுடைய வெயிட்டு தாங்காமலாம் அதை யார் இழுத்து விட்டாங்களோ தெரில, தானாக பிடுங்கிட்டு நான் கீழே விழுவுறேன். அதுக்கப்புறம் தான் வந்து அந்த முகவரியெல்லாம் போட்டு ஒரு அட்டை பையில் வச்சுக்கிட்டு இப்போ எங்கே போனாலும் குருநாட்டு வரும்போது, சாமி நான் போயிட்டு வர்றேன், என்னை திருப்பி கொண்டு வந்து வீட்டில் பத்திரமாக கொண்டு வந்து விட்டுறணும் அப்படின்னு இப்போ ஒரு அப்ளிகேஷனை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது வழக்கமாக போச்சு. அப்போ அவர் சொல்கிறார், இது மாதிரியான உதவிகள் உங்களுக்கு வரும், குருநாதன் மட்டும் சொல்லு, அதனால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு குருநாதர்களையும் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னார்கள். அதுபோல் நாம் பொதுவாக சொல்லும்போது இப்போ எங்கள் எல்லாத்துக்கும் இருக்கிறது போல் ஆசை பாசங்கள் எங்களுக்கு உண்டு. எனக்கு குடும்பங்களில் இருந்துச்சு ஆரம்பங்களில். அவன் புள்ள அப்படி படிக்குது, இவன் புள்ள அப்படி படிக்குது, அதை அப்படி சேர்த்து ஒன்று இப்படி சேர்த்து ஒன்று, அவன் அந்த வீடு வாங்கிட்டாங்க, இதை கட்டிட்டான், இப்படி எல்லாம் இந்த லோகாயுதங்களில் இருக்கக்கூடியதெல்லாம் வரும். அப்போ நாம் பொதுவாக சொன்னோம், எங்கள் வீட்டிலே சமயத்தில் இப்போ தான் வந்து நாம் வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருப்பது சித்தர்களால் தான், இவங்க வழிபடுறதுனால தான் நம்ம குடும்பம் நல்லபடியாக இருக்குதுங்கிறது இப்போ உணர்றாங்க. இப்போ எங்கேயும் போகிறாங்க ஒன்றும் கேட்கறது இல்லை. அதுக்கு முன்னாடி எப்படின்னா இது ஒவ்வொருத்தர் பிரச்சனையும். அப்போ வந்து நான் வந்து என்னுடைய புத்தகங்களை படித்து பார்த்தீங்கன்னா தெரியாது, நான் எழுதியிருப்பேன். என்னுடைய பயணங்கள் பொழுதுபோக்கிற்காக பொறுப்பற்ற ஒரு குடும்பத் தலைவர், பொறுப்பில்லாமல் ஊர் சுற்றக்கூடிய ஒருவனுக்கு நான் வாக்கப்பட்டு விட்டேன் என்பது போன்ற வாசகங்கள். நாம் சுற்றுவதெல்லாம் ஏதோ ஜாலி டூர் போகிற மாதிரியான நினைப்புகளில் தான் இருந்துச்சு. நான் எப்பொழுதுமே எங்கே போகிறனாலும் காசு நான் வீட்லேயும் மற்றவங்க பிள்ளைகிட்ட கேட்குறதே கிடையாது. ரிட்டையர்ட் ஆன பிறகு ஒரு வந்துச்சு, சில இதெல்லாம் நம்ம பார்த்தாங்கன்னா இதெல்லாம் நீ வச்சுக்க, இப்போ என் பென்ஷன் யாரும் கேட்கக்கூடாது, நான் என்னுடைய பயணங்களுக்கு வேணும் அப்படின்ற ஒரு முறை வரவேற்று கொட்டதுனால இப்படி போய்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னால் வந்து அப்போ நான் சொன்னேன், உனக்கு என்ன வேணுமோ அப்போ தான் நான் கேட்டேன். எல்லா செல்வங்களும் சம்பத்துகளும் எப்பப்போ கொடுக்கணுமோ இறைவன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் நீ நினைக்கிற மாதிரி நான் இறைவன்ட்ட இது வரைக்கும் நான் கேட்டதே கிடையாது. ஆனால் நான் கேட்டேன் ஒன்றே ஒன்று. அப்படி கேட்டதனுடைய பலன்கள் என்னென்னங்கிறது கொஞ்சம் நினச்சிப்பார். இப்போ நீங்கள் கேட்குற காசு வேணும் பணம் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு முன்னால் குற்றாலமலை பக்கம் போயிட்டு இருக்கும்போது அந்த காடுகள் அத்தனையுமே எனக்கு கத்துப்படி. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ இருந்த ஊற்றுமலை ஜமீன்தார் வந்து வேட்டைக்கு போகிறப்ப கூட போவேன். பொதிகைக்கு போகிறோம்னா அந்த சிங்கம்பட்டி ஜமீன்தார் வந்து எனக்கு ரொம்ப பழக்கம். பலவர் இந்த மாதிரி அறிமுகம் தான். அந்த பொதிகை காடுகள் முழுக்க வந்து ஃபாரஸ்ட்காரன் எவ்வளோ இதாக இருந்தால் கூட நம்ம போகிறதுக்கு அனுமதி உண்டு, அவங்க அழைச்சிட்டு போவாங்க. அப்படி இந்த குற்றாலமலைக்கு போகிறப்ப இந்த குற்றால இதுக்கு மேலே செண்பகதேவி அருவி, அதுக்கு மேலே தட்சிணாமூர்த்தி குகை, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குகை இருக்குது, இதுக்கு மேலே சாமியார் போடவுன்னு ஒரு குகை இருக்குது, உள்காட்டுக்குள்ளே இருக்கும். அந்த உள்காட்டுக்குள்ளே எப்படி இருந்துச்சுன்னு சொன்னோம்னா, அந்த காட்டுக்குள்ளே வரும்போது கூட ஜமீன்தார் வந்து அப்போ பெரியவர் இருக்கும்போது போனார்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி உள்ளார போக மாட்டாங்க. அந்தண்டை புலவரையாக நம்ம இங்கேயே இருந்துக்கணும், அந்தண்டை போகக்கூடாது அப்படிமா. ஏன்னு சொல்லும்போது அந்த கிருஷ்ணன் ஒருத்தன், ஒரு இராணுவ வீரன் ஒருத்தன் இருக்கான், நீங்கள் வாங்க சார், இவர் சாமி ஐயா வந்து மானுங்கன்னு அடித்து தின்னுபிட்டு தண்ணியை குடிச்சிட்டு உட்காந்துருப்பார், அவர் வரக்கூடாது, நம்ம போகலாம் அப்படிம்பார். அப்போ அவன் தான் சொன்னான், ஏன் ஜமீன்தார் பயப்படுறாரு சொன்னோம்னா, ஒரு காலத்தில் அந்த வேட்டையாடிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப சாமியார் படவுக்கு தாண்டி அப்போ வந்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, உள்ளுக்குள்ளே சாமி யாரோ இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உள்ளே போயிருக்காரு. ஒரு அவதூத மகான் அந்த இருக்கிற எழுத்துக்களை ஏதோ பார்த்துக்கிட்டு செஞ்சுட்டு சந்தோஷத்தில் ஆடிக்கிட்டு இருக்கிறான். அவன் ஹிந்தியில் சொல்லிக்கிட்டு ஆடினது என்ன பொருள்னு அது கிருஷ்ணன்கிற சொல்லி தான் எனக்கு தெரியும். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, கண்டுகொண்டேன் வாழ்க்கையின் மூலாதாரத்தை கண்டுகொண்டேன், ஆனந்தம் பேரானந்தம் என்று சொல்லி அவன் ஆனந்த கூத்தாடுறான். எப்படி வந்தேன்னா, நான் பறந்து வந்தேன், உனக்கு எதுக்கிட்ட அதுக்கு போடான்ட்டான் அவன். இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் வந்து ஜமீன்தார் வந்து அந்த பக்கம் போகிறதில்லை. ஏன்னா நம்ம வந்து மது அருந்தி விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஒரு அவங்களோட தெய்வ குற்றம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கே போகிறதில்ல. அதுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சு. அப்போ போயிட்டு வந்து திரும்பி செண்பகாதேவி கோயிலில் வந்து வரும்போது நான் எப்போ குளிச்சுட்டு வந்து அம்பாளை தரிசனம் பண்ணுவோம். அன்றைக்கி மாலை நேரம் சீசன் கம்மியான கூட்டமில்லை, ஒரு மொத்தத்தில் ஒரு 10-15 பேர் தான் இருப்பாங்க. அப்போ நாங்கள் போகும்பொழுது நான் கேட்குறேன், ஒரு சாது உட்காந்துருக்கிறார், கூட ஒரு 4-5 பேர் வந்தவங்க வெளியில் நின்றுட்டாங்க, நான் மட்டும் தான் கோயிலுக்குள்ளே போகிறேன். வருஷம் வந்து நான் குற்றாலம் போகிறப்பெல்லாம் அதை போய் சாமி தரிசனம் பண்ணுறது எனக்கு வழக்கம் செண்பகாதேவிக்கு. அப்போ நான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது உள்ளே போகிறப்ப ஒரு துணி விரிச்சிருக்குது, அதில் வந்து மூலிகைகள் கெட்ட ஒரு 4-5 கெட்டு இருந்துச்சு. நான் சாமி தரிசனம் பண்ணிட்டு வரும்பொழுது சொன்னார், சாமி இவங்க ஒரு சாமியார் உட்காந்துருக்காருன்னு சொல்லிட்டு சாமி வணக்கம்னு சொல்லிட்டு காலை வந்து கூப்பிட்டோன்னே எந்திரின்னு சொல்லிட்டு நீ எந்த ஊருன்னு கேட்டார். விஷயங்களை சொல்கிறோம். சொல்லி முடித்தோடனே அவர் கேட்டார், இந்த கோயிலில் இருக்கிறது யாருனார்? செண்பகாதேவி அப்படின்னு சொன்னேன். இவத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும்? இந்த காட்டை பற்றினார். இது வந்து குற்றால குறவஞ்சில்
கவனசித்தர் வந்து காய்சித்து விளைப்பர் குற்றாலத்தில் கூட மலையங்கள் மலையன்னு வருது சாமி அப்படின்னா அந்த வரலாறுகளை சொல்லிவிட்டு வல்லநாடு சாமி வந்து இது உலகத்தினுடைய சக்தி பீடங்களில் ஒன்றுன்னு சொல்லுவாராம், இங்கே வந்து தங்குவாராம் இரவு நேரங்களில் அப்படின்லாம் விவரத்தை சொன்னோன்னே சிரிச்சுக்கிட்டு அப்படியா இது யார் பிரதிஷ்டை பண்ணா? அகஸ்தியர்னு கேள்விப்பட்டிருக்கேன், அவர் எங்கே இருக்கிறாரு? வெளியில் சில வடிவத்தில் இருக்கிறாரு அப்படின்னு ஒன்று இங்கே வான்னு என்னை கையை பிடிச்சி உள்ளே எடுத்துகிட்டு போனார். இப்போ பாருன்னாரு, ஏத்தாப்புல ஒரு சிலை இருக்குது. அப்புறம் இந்த கருவர் வாசல் கொண்டு போய் இப்போ பாருன்னாரு, அதுக்கு வலது பக்கத்தில் ஒரு சிலை இருக்குது, இடது பக்கத்தில் ஒரு சிலை இருக்குது. இத்தனை வருஷமாக நான் போகிறேன், முன்னாடி நேராக பார்ப்பேன், அம்மா தீபாராதனை கேட்டவர் கும்பிட்டுட்டு கிணத்துல போட்டுட்டு அம்மா தாயே எனக்கு அது வேணும் இது ஒன்று கேட்டு வரதோடு சரி, இதை நான் பார்க்கல. அப்போ தான் அவர் சொன்னார், இது வாழை புவன திரிபுரை என்ற 3 சக்திகள். இந்த வாழைன்னு அவனுக்கு தெரியுமான்னாரு. தெரியாது சாமி அப்படின்னா. அவள் தான் சித்தர்களுடைய உபாசனா தெய்வம். ஒரு சித்தன் இருக்கிறான்னு சொன்னால் அவனுக்கு சக்தி அந்த சித்த அஷ்டமா சித்துக்கள்லேருந்து அவ்வளவும் தர்றது வாழை தான். அவளுக்கு மனோன்மணின்னு ஒரு பேர் உண்டு. அதனால தான் பல இடங்களில் வாழை சித்தர்ன்ற சில பேர்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதனால் இந்த வாழையாக இருக்கிறவள் செண்பகாதேவி தான் சுத்தமானது. இப்போ நீ கும்பிடுன்னு ஒரு விதத்தில் சொல்லிட்டு வந்துட்டுனாரு. அப்புறம் மறுபடியும் காலை வந்து கும்பிட்டோன்னே எந்திரி உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். என்ன வேணும்னு கேட்டப்போ நம்ம தான் சொன்னோன்னே அப்போ தான் என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், இப்போ எப்படிலாம் இது என்ன வேணும்னு கேட்டதுனுடைய பலனை என்னை அப்போ ஒரு தடவை கோபம் வந்துச்சு எனக்கு. இப்படிலாம் கேட்குற, இப்படிலாம் நம்ம வாழ்க்கையில் நடந்துச்சே, இது எதனால் உன் பணத்தினால வந்து அப்படின்னு கேட்டேன். அப்போ வந்து சொல்லும்போது நான் கேட்குறவொன்னே அவர் சொன்னார், உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். சாமி, நானும் என்னை சார்ந்தவர்களும் உங்கள் பாதுகாப்பு வளையத்திலேயே எப்பொழுதும் இருக்கணும். சித்தர்களுடைய சித்தர்னா தான் ஒன்றுன்னு அவர் கூப்பிட்றதா தான், உங்களுடைய பாதுகாப்பு வளையத்திலே நாங்கள் இருக்கணும். நான் வச்சது வழங்கணும், தொட்டது தொலங்கணும். சித்தர்களுடைய தரிசனம், உங்களை போன்ற சித்தர்கள் தரிசனம் எனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கணும். உங்கள் ஜீவசமாதிகள் எங்கெங்கே இருக்குன்னு எனக்கு காட்டி கொடுக்கணும். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தா இது போதுமாடா உனக்குன்னு சிரிச்சார். இதை விட பெருசாக வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன் சாமி அப்படின்னு. இதுக்கப்புறம் இதெல்லாம் நான் தனியாக போனப்போ நடந்தது. அதுக்கப்புறம் கூப்பிட்டாங்க, இந்த பசங்க விசில் அடித்தாங்க வாங்க வாங்கன்னு. ஆசீர்வாதம் வாங்கிட்டு இறங்கிட்டேன். ஒரு 100 அடி 200 அடி தாண்டின பிறகு செருப்பு விட்டு வந்துட்டேன். ஏன்டா உயிரை வாங்குறேன்னு சொல்லி திரும்பி போகிறேன். திரும்பி போகிறப்ப அந்த அவரை காணும். ஒரு 100 அடி இறங்கிட்டேன். ஏறி போய் பார்க்குறப்ப சித்தர்களை காணும். அப்போ இப்போ ஃபாரஸ்ட்காரப்ப எல்லாத்தையும் வெளியேற்றிட்டான். அப்போ அங்கே ஒரு கடை இருந்துச்சு, அங்கே டீ கடையெல்லாம் இருந்துச்சு. அங்கே போனோம்னா ஒரு அம்மா 2 பேர் இருந்தாங்க. என்ன எனக்கு அடிக்கடி போகிறனால தெரியும், என்ன வாத்தியாரே எங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ வந்து இல்லைம்மா இந்த மாதிரி வந்தேன், இங்கே ஒரு சாமியார் இருந்தாங்க. இல்லையே, பட்டர் முன்னாடியே 3 மணிக்கே போயிட்டார, இப்போ தான் சாவியை கொடுத்து பூட்ட சொல்ல போகிறேன். அவங்க அந்த பையன் எல்லாம் வந்துட்டாங்க. வந்து உள்ளே வலை போட்டு தேடுறேன், அப்படி யாருமே அங்கே இல்லை. அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த தரிசனங்கள் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு இப்போ சொன்னோன்னே எனக்கு புள்ள இருக்குது ஒரு சம்பவம் அப்படின்னு கேட்டால் வாராது வந்து ஆனால் எனக்கு அந்த சம்பவம் இன்னும் எனக்கு இருக்குது. குடும்பத்தோடு போகிறேங்க, பையன் சின்ன பையன், ஒரு 5-6 வயசு பையன். அந்த செண்பகாதேவிக்கு மேலே அந்த தண்ணி விழுது பாருங்க, பெரிய குளம். கீழே பொங்குமா கடலில் விழுந்தால் எப்படி உயிர் பழைக்க முடியாதோ, அந்த செண்பகாதேவி கயத்துக்குள்ளே விழுந்தாலும் பழைக்க முடியாது. இந்த பசங்க விளையாண்டுட்டு திடீர்னு உள்ளே விழுந்துட்டா இந்த பையன் போயிட்டான் உள்ளார. நான் சொன்னேன், ஐயோ உள்ளே போயிட்டாண்டின்னு ஒரே கற்றுறான். கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தோம்னா அந்த பையன் மேலே வர்றான். அவனை கூப்பிட்டு கேட்குறேன், என்னடாண்ணா யாரோ உள்ளார்ந்து தூக்கி விட்டாங்க, மேலேருந்து ஒருத்தர் கையை பிடிச்சி இழுத்தாங்க அப்படின்னு. அப்போ தான் என் வீட்டுக்காரர் சொன்னேன், இது என்ன இது உள்ளே போனது உயிரோடு வந்த வரலாறு ஓமவன் தான் படைச்சிருக்கிறான். இது யார் நம்ம காசு பணம் கொடுத்ததா? அந்த அம்பாள் கொடுத்த வரம். அன்றைக்கி நானும் சீனும் போய் கூட ஒரு தடவை ரொம்ப நாள் ஆச்சுன்னு போயிட்டு ஒரு இரவு முழுக்க அங்கே குகையில் படுத்து கிடந்தோம். அந்த இப்போ ஒரு 2 வருஷம் இருக்கும். அப்போ ஏன்னா அந்த மாதிரி நம்மளை பாதுகாக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த தொடர்புகள் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன தேவைகளோ அதை அவர்கள் வந்து கொடுப்பாங்க. அப்போ வந்து நான் கேட்டான் பாரு, அதை சொன்னார், யார் எவன் ஒருவன், அப்போ சாமி சொன்னார், எவன் ஒருவன் குருவை சரணடைகிறானோ அவனுக்கு திருவருள் அதிகமாகவே பலன் தரும். இப்போ அவர் தான் சொன்னார், கொடுக்குறது நான் இல்லை, அவன் தான் கொடுக்குறான், இறைவன் தான் கொடுக்குறான். அந்த இறைவன் அடைவதற்கு நீ நினச்ச ஒன்று போயிட முடியாது. அந்த பலன் திருவருள் நம்ம எப்படி வழிநடத்த வேண்டுமோ அந்த பலனை அதிகமாக கிடைக்க வேண்டுமானால் நீ குருவருளை பரிபூர்ணமாக பெற்றிருக்க வேண்டும். ஒரு குருநாதனுடைய அருள் உனக்கு கிடைத்து விடுமையானால் நீ வாழ்க்கையில் யாரை பற்றியும் எதை பற்றியும் சிந்திக்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அந்த தரிசனம் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லும்போது வரும்போது தான் நான் இப்போ ஐயாட்ட அந்த வார்த்தையை சொன்னேன். இது மாதிரி நிறைய இடங்கள் போகிறபோது ஒருத்தர் ஒரு சித்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார். நான் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி ஐயா மாதிரி ஆள்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். என் பின்பக்கம் புடதில் வந்து புருன்னு ஊறுற மாதிரியே இருந்துச்சு. என்னடா அது மட்டும் திரும்பி பார்த்தா அங்கே திண்ணையில் ஒருத்தர் உட்காந்துருந்தார். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், யாருப்பா அவர் அப்படின்னு கேட்டேன்.
ஏன்னா ஒரு சித்தனை ஒரு நிலையில் இருக்கிற ஒரு மாதிரி தெரியுதுன்னு சொன்னால், ஆமாம் சார் ரொம்ப பேர் இவர் தேடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, எங்களுக்கு என்னமோ அப்படி தெரியல, உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. அப்போ வந்து அவர் வந்து ஒரு சித்தர் நிலைக்கு வந்து கொண்டு இருக்கக்கூடிய அல்லது வந்திருக்கக்கூடிய ஒரு மகான் அப்படின்னு தெரிஞ்சது. அப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்புறம் வரும்போது அப்படி தான் நாங்கள் இந்த மாதிரி கைலாயம் போகிறப்ப அந்த தரிசனங்கள் கிடைச்சதுக்கு சொல்கிறேன். அந்த கைலாயம் போகிறப்ப அவர் சொல்கிறார், முதல்ல ஒரு பஸ் போகுது, ரெண்டாவது பஸ் நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கிறோம். முதல் பஸ் தாண்டி போயிடுது, நடுவில் ஒரு ஆக்சிடெண்ட்டு. அந்த நேபாளுடைய சட்டத்திட்டப்படி பார்த்தோம்னு சொன்னோம்னா, அந்த இதெல்லாம் ஆப்ரேஷன்லாம் முடித்து செஞ்சு டிஸ்போஸ் பண்ணிட்டு தான் பஸ்ஸை விடுவான். அங்கே போகிறதுக்குள்ளே அன்றைக்கி சைனா பார்டருக்குள்ளே போய் கையெல்லாம் போக முடியல. அப்போ ட்ராவல்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த தத்தோபாணிங்கிற இடத்துல தங்க வச்சிடுறாங்க. தங்க வச்சுட்டோன்னா அப்போ பாய் என்ன சொன்னார், இங்கே ஒரு மானஸ்டருக்கு போய் பார்த்து வாங்க அப்படின்னாரு. புத்தருடைய கோயில் இருக்குது, போயிட்டு வாங்கினார். அங்கே போனவுடனே அங்கே ஒரு ஜீவசமாதி இருக்குது. என்ன சார் இங்கே ஜீவசமாதி இருக்குது என்னென்னு கேளுங்கன்னு பாயை கூப்பிட்டு தான், நீங்கள் இருக்கட்டி ஹிந்தியில் கேளுங்க சார் அப்படின்னு கேட்டால் அவர் கேட்குறாரு, இது வந்து பத்மசாம்பவா அப்படின்னு ஒருத்தருடைய ஜீவசமாதி. அவர் யாருன்னு கேட்டால், இப்போ நம்ம இதில் பஞ்சாட்சரத்தில் ஓம் நமச்சிவாய சொல்கிற மாதிரி, வைணவர்களில் ஓம் நமோ நாராயணாய சொல்கிற மாதிரி, திபேத்திய பௌத்தத்தில் ஓம் மணி பத்ம ஹூம்ன்ற மந்திரம் மிகப்பெரிய பவர்ஃபுல்லான மந்திரம். அந்த மந்திரத்தை கண்டுபிடித்து சொல்ல, எப்படி விஸ்வாமித்திரர் காயத்ரி மந்திரத்தை சொன்னாரோ அதுபோல் அதை கண்டுபிடித்தவர் தான் இந்த பத்மசாம்பவா, அவருடைய ஜீவசமாதி. நேராக போயிருக்க வண்டி ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் முதல் வண்டியில் போயிருந்தாலும் நான் பார்த்துருக்க முடியாது, ரெண்டாவது வண்டியில் நான் மாட்டியிருக்கேன். அடுத்து இவ்வளோ லேட் ஆகுது, இங்கே போகிறோம், இவர் இது மாதிரி சொல்கிறாரு, போகிறோம். அங்கே மிகப்பெரிய மகானுடைய ஜீவசமாதியை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அது என்னென்னா நம்ம அவர்கிட்ட நான் வேண்டுனது அது கொடுப்பாங்க நம்முடைய குடும்பத்துக்கு. அதாவது அவங்க ஒன்று செய்கிறாங்க, ஐயா நீங்கள் வந்து அவரை குருவேன்னு வணங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா யாராக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு சுமையை அவங்க எடுத்துக்கிறாங்க. இப்போ உங்கள் வீட்டில் வந்து ஒரு குழந்தை உடம்பு சரியில்லை, அல்லது ஒரு பிள்ளைக்கு நான் காலேஜில் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன், இடம் கிடைக்கல, அதுக்கு இவ்வளோ ரூபா பணம் வேணுமா, நான் எங்கே போகிறது அப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் கவலைப்படுறத உங்களுக்கு பிடிக்காது. எந்த வழியிலையாவது அந்த கவலைகளை தீர்ப்பதற்கு என்னென்ன மார்க்கங்களோ அது உண்டு. அப்படி சொல்லும்போது அவர் சொன்னார், அது மாதிரியான ஒரு நிலைமைகளை வந்து அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி வழிகாட்டுதல் நிறையா காட்டுவாங்க. அவர்கள் எந்த ரூபத்திலே வருவாங்க. அப்போ நான் இந்த திருவண்ணாமலைக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு சாமிகிட்ட வேண்டும்போது வெள்ளையானந்த சுவாமிகள்லாம் இப்போ மறைஞ்சிட்டாங்க. அவங்கள்ட்ட வேண்டி இது மாதிரி வேண்டும் போது சொன்னார், சரிடா நீ எங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தா இந்த ரூபத்திலே வருவோன்னு சொல்ல முடியாதுடா. நீ இப்போ பழனி போகிறேன்னு வச்சுக்கோ, உன் பக்கத்தில் பேண்ட்டு சட்டையெல்லாம் மாட்டிட்டு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு ஒருத்தர் வந்து உட்காரான்னா, வந்தவன் சித்த அந்த ரூபத்தில் வந்தான்னா அதை நான் உணர்த்திடுறேன். இப்போ அதே ரூபத்திலேயே முன்னாடி வருவாங்கிறதெல்லாம் இப்போ எதிர்பார்க்காத, எந்த ரூபத்திலேயே வருவான். ஏன்னா வேஷம் போடுறது, உருவம் எடுக்கிறது அரசியல்வாதிக்கு தான் தெரியுமா, எங்களுக்கு தெரியாத. யார் அவர் சொல்கிறார், சாமி சொல்லுவார், நல்ல தமாஷா பேசுவார்ன்னுட்ட. என்னை பார்த்த உடனே இப்போ வா எப்போ என்ன விஷயம், இப்போ எதாவது பூஜா கொண்டு வந்திருக்கேன் அப்படிம்பார். ஒன்றும் இல்லை சாமி, உங்களை பார்த்துட்டு போகணும் அவ்வளோதான், எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் அப்படிம்பேன். அப்போ அதே போல் அவர்கிட்ட தான் நம்ம கேட்டேன் ஒரு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை. என்ன இது மாதிரி இந்த பிரேக் வரும்போது 2000 அம்மா தவறி போன உடனே, சார் ஒரு வருஷம் நீங்கள் தலைப்பில்ல சார் கொல்லி வச்சுருக்கீங்க, ஒரு வருஷம் கோயிலுக்கு பக்கம் தெட்டியே பார்க்கப்படாதுன்ட்டான். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். எவ்வளோ சொல்லி பார்க்குறம்போது நான் வந்து எனக்கு என் குருநாதர் இருக்கான். என் தங்கச்சிக்கு வந்து ரோஹிணியில் புள்ள பிறக்கிறப்ப வந்து சொன்னாங்க, எல்லாம் எங்கள் வீட்டுக்காரங்க ஐயோ இங்கே பாருங்கள் நீங்கள் அங்கே போய் போட்டு இங்கே போட்டு ரோஹிணியில் புள்ள பிறந்தா அவ்வளோதான் தாய்மாமா அவுட்டு அப்படின்னா. இந்த புள்ள இன்றைக்கி பிறக்குது. நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்போயோ பிறந்திருக்கிறேன். அப்போ என் ஜாதகம் பொய்யா? நான் இந்த நிலைக்கு வருவேன்னு என் ஜாதகத்தை கணிச்சான், அது பொய்யாகுமா? உன் வேலையை போட்டு எனக்கு என் சித்தம் இருக்கான், நீ போ, அவன் எதில் வேணாலும் பிறந்துட்டு போட்டோம். அப்போ நான் டாக்டர் மட்டும் சொன்னேன், சார் இந்த மாதிரி சொல்கிறாங்க சார், ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் அது நிப்பாட்டலாம் சார். அந்த புள்ள போடுறது கஷ்டத்தை பாருங்கம்மா, அது அந்த ரோஹிணியில் பிறந்த புறக்கட்டு விட்டுருங்க நீங்கள். அவன் ஜாதகம் வந்து என்ன ஒன்றும் பண்ணாது. அது ஏதோ ஒரு கிருஷ்ண பரமாத்மா அவன் கமிஷனுக்குன்னு சொல்லும் போது அது ஏன் அந்த கணக்கு கொண்டு இங்கே போய் இடிக்கிறீங்க? அது கணக்கு அவனுக்கு தான், நமக்கு கிடையாது. அப்போ நான் பிறந்தப்போ என்னோடய ஜாதகம் எதுன்னு இருக்குல்ல, அவன் கிருஷ்ண அப்போ தான் சொன்னேன், என்ன நீங்கள் படிக்கிறீங்க? கமிஷன் பிறந்தப்போ அவங்க ஜாதக பிரகாரம் அவனுக்கு இந்த புள்ள பிறந்துச்சுன்னா அவனால் சாவுன்னு இருக்குது, அது ஒர்க் அவுட் ஆகுது. அது மாதிரி என் ஜாதகத்தில் இருக்கா? அந்த ஏதோ ஒரு புராண கதை இருந்துச்சுன்னா அந்த கதை அவர்களுக்கு தான் பொருந்தும். அதெல்லாம் ரோகிணியில் பிறந்த பிள்ளை இருந்துச்சுன்னா தாய்மாமெல்லாம் போய்டுவான்னு சொல்கிறதெல்லாம் முட்டாள்தனம். கொஞ்சம் பகுத்தறிவு வேணும் இந்த இடத்துல தான். அப்படி இப்படி சத்தம் போட்டு விட்டேன். அப்போ இப்போ இருக்காங்க எல்லாமே இருக்காங்க. அதில் 3 டாக்டர் ஆகிடுச்சு அந்த வீட்டில். நான் பேச்சுவார்த்தை கிடையாது, இருந்தால் ஆகிடுச்சு. எல்லாம் எங்கே இருந்தாலும் வாழ்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறது தான். அதனால் என்ன ஒன்றும் பாதிக்காது. எனக்கு என் குருநாதரை காப்பாற்றுவான். இப்போ உனக்கு என்ன குறை வந்துருச்சு?
அப்படி எல்லாம் நம்ம வந்துருச்சு. இந்த மாதிரிலாம் வந்து வரும்போது அது சொன்னது. அப்போ நான் தான் சொல்கிறது. அதனால் வந்து அந்த சாமிகிட்ட சொன்னேன், அண்ணாமலை என்ன பார்த்துட்டியா? பார்த்துட்டு சரி, நீ என்ன சொன்ன, நீ அதுக்கு என்ன பதில் நான் சொன்னேன் அப்படின்னு கேட்டார். சாமி காரியம்லாம் முடிஞ்சிருச்சு, அதெல்லாம் பாடியாச்சு. அந்த 13 நாள் 15 நாள் கர்மா எல்லாம் முடிஞ்சிருச்சு சாமி, எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன் சாமி. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது சாமி, அதுக்கு தான் நான் எதாக இருந்தால் உங்கள்கிட்ட கேட்டு போகலான்ட்டு வந்துட்டேன் சாமி அப்படின்னேன். கிரிவலம் வந்துட்டியா? வந்துட்டேன். அண்ணாமலையாரை பார்த்துட்டியா? பார்த்துட்டேன். நீ பாட்டுக்கு எல்லா ஊருக்கும் போ, எல்லா மலைக்கும் போ, எல்லா மலையும் ஏறி இறங்கு, சுற்று, ஒன்றும் பண்ணாது. உன் வேலை ஏதோ பாருங்க. அவனுக்கு குழப்பத்தை போய் ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பான். நீ எவனாவது சொன்னாலும் எங்கடா ரெக்கார்டு எடுத்து காட்டுறேன் அப்படி கேளு. இல்லையே பேசாம எடுப்பு. இந்த காதில் வாங்கி இந்த காது எதுக்கு நேருக்கு நேரம் படிச்சிருக்கான் அது சிந்திச்சானே. இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதை வச்சுக்கணும். சமயத்தில் பொண்டாட்டி சொல்கிறதா அப்படி தான் கேட்கணும். அப்படி சாமி சொல்லிச்சு. எனக்கு ரொம்ப தமாஷா பேசுவார் அவர், விளையாடுத சுவாமிகள்னு. அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ தைரியமாக போயிட்டு வந்தார். அப்போ வரும்பொழுது தான் அப்படி அப்போ நான் தொடர்ந்து கிரிவலம் வரும்பொழுது அந்த சித்தர்களை பற்றி சொல்லும்போது நான் சொல்கிறது, எல்லா இடத்துக்கும் போவேன். போய் நான் அப்படியே நின்றுட்டு இருப்பேன். குறவன் நிற்கிறவங்க உபதாக இருக்கும், அப்படியே நின்றுட்டே இருப்பேன். சாமி எப்படியாவது என்னென்ன காட்சிகளோ என்னென்ன இதுகளோ சொல்லிட்டு வராங்க. அப்படி வரும்பொழுது தான் அவர் சொல்கிறார். அப்போ நான் எப்பொழுதுன்னா அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பௌர்ணமி வர நேரமாக பார்த்து தான் கிரிவலம் போவேன். இங்கேருந்து 9 மணி பஸ் ஏறுவோம், 2 மணிக்கு கொண்டு போய் விடுவோம். 2 மணிக்கு கோபுரவாசலை சுற்றி முடிச்சுட்டு வரதுக்கு 6 மணி ஆகிடும். அந்த 2 to 6 பௌர்ணமி இருக்கிற நேரமாக பார்த்து தான் சுற்றுவேன். அப்போ சுற்றிட்டு வரும்போது இறைவனே குருவை நினைக்கும் பொழுது நம்முடைய கவனங்கள் சிதறக்கூடாதுங்கிறதுக்கு அந்த சம்பவம் ஒரு உதாரணமாக எனக்கு அமைஞ்சிச்சு. எவனோ ஒருத்தர் ஏதோ பேசிகிட்டே வர்றான், அந்த சிவபுராணம் பாடிட்டு வர்றான், அதை தப்பாக பாடிட்டு வர்றான். நான் என்ன நினச்சிருக்கேன், சிவனை நினச்சிக்கிட்டு பாடிட்டு வரேன், நான் தப்பாக பாடினானா ரைட்டாக பாடினானா நமக்கு என்ன, சிவனோட நாமத்தை சொல்லிகிட்டு இருக்கானான்னு தான் விட்டுருக்கணும். நான் வந்து நம்ம வாத்தியார் இல்லையா, இது சொல்கிறேன். நான் சொல்லிட்டு இது இப்படியே சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். கொஞ்சம் தூரம் இப்படி இருக்கும்போது அடியாண்ணாமலை தாண்டி நேரண்ணாமலை தாண்டி அடியாண்ணாமலைக்கு நடுவில் வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த சிவாச்சாரெல்லாம் போட்டிருப்பாங்களே, அந்த வெள்ளை அங்கே இது மாதிரி கட்டி பெரிய துண்டு மாதிரி போத்திருப்பாங்க இந்த வேஷ்டியவை, அதை போத்திக்கிட்டு ஒருத்தர் வந்துக்கிட்டு இருந்தார். சார் அப்படின்னாரு. நான் போது அவன் எதுவும் சொல்லிட்டு போகிறான். உன் வேலை என்ன? அவர் கேட்டார், உன் வேலை என்ன? நான் மலை கிரிவலம் வர்றது, அண்ணாமலையார் தரிசனம் பண்ணுறது. அந்த வேலை வந்து அதை பாரு, ஊரில் 1000 சத்தம் வரும், இது வரும், அது உனக்கு வேலை கிடையாது. அதனால் நீ எந்த வேலைக்கு வந்து அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இரு. சரி, எத்தனை வருஷம் வந்துக்கிட்டு இருக்கிறேன்? இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கேன், போயிட்டுருக்கேன் சாமி அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, சரி இந்த கோயிலில் ஒரு மை கொடுப்பாங்க உனக்கு தெரியுமா அப்படின்னாரு. எனக்கு எதுவுமே தெரியாது சார். போவேன், அண்ணாமலையாரை பார்ப்பேன், தரிசனம் பண்ண கும்பிடுவேன், வந்துடுவேன் சாமி, எனக்கு வேறு ஒன்றும் தெரியாது அப்படின்னு. தீபம் போடுறப்ப அந்த சுடர் மையை வந்து அங்கே விற்றுக்கிட்டு இருப்பான். சுடர் மையை வாங்கி அங்கே விற்றுக்கிட்டு இருப்பான். அது மறு மாதம் தான் வரும். அவர் சொல்கிறார், இப்போ தீபம் ஏற்றி முடித்தோடனே, கார்த்திகை தீபம் முடிச்சோன்னா மார்கழி அந்த பௌர்ணமி அன்னைக்கு அருதுர தரிசனம் முடிஞ்ச உடனே நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அந்த மை விற்பனைக்கு வரும். அந்த நன்கொடையாளர்களுக்கெல்லாம் தனித்தனியாக அனுப்பி விடுவாங்க. அந்த மையை நெற்றியில் இட்டுக்கொடு. எப்படிப்பட்ட துஷ்டதைகளோ மற்றதோ வந்தாலும் கிட்டக்க வந்து நெருங்காது, உன்னுடைய ஆன்மீக பயணங்களுக்கு தடை ஏற்படாது, வச்சுக்கோ போய் அப்படின்னு சொன்னார். சரிங்க சாமின்ட்டு போயிட்டு அப்போ வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் சில தொடர்புகள்லாம் வந்துருச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வர்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தீபம் முடிஞ்ச உடனே அவங்களுடைய வளர்ச்சி, தீபம் முடிஞ்ச கையோட மறு வருஷம் வந்து அந்த மறு மாதம் அந்த அபிஷேகம் முடிச்சுட்டு அந்த மை வெளியில் வர்றதுக்குள்ளே எனக்கு அடுத்த 2 நாள் கொரியரில் தனியாக வந்துடும். அந்த மேலே தான் அந்த குடும்பத்துலேருந்து எனக்கு தனியாக வந்துடும். அது இல்லாமல் எனக்கு என்றைக்கும் வெளியில் வர்றதே கிடையாது. அதே மாதிரி ஒரு வெள்ளி டப்பில் பாக்கெட் இல்லாமல் எங்கேயும் போகிறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் தனியாக போகிறோம், எத்தனையோ காடுகளுக்கு போகிறோம், சில இடங்களில் லாட்ஜுகளில் போய் ரூம் எடுத்து தங்குற மாதிரி சூழ்நிலை வரும். அங்கே ஏற்கனவே நாண்டுகிட்டு செத்தானா மாண்டுகிட்டு செத்தானதெல்லாம் தெரியும். இது மிஸ்டேக் செல்வம் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் பல விஷயங்களில். அப்போ அது வரும்பொழுது அப்படி தான் நான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த கிரகங்கள் மற்றைகள்லேருந்து வரக்கூடிய அளவுக்கு இந்த மாதிரி உனக்கு ஒன்று பாதுகாக்கிறதுக்காக இது பயன்படும்னார். அப்போ ஆரம்ப காலத்தில் என்னென்னா நெத்தியில் வச்சுக்க மாட்டேன். அப்போ அவர் சொன்னார், நெத்தியில் எப்படி சாமி வச்சுக்கிறது, பார்க்குறதுக்கு வந்து ஏதாவது இது பண்ணுவானே அப்படின்னு சொன்னேன். அப்போ எதுக்கு புருவம் இருக்குது, எதுக்கு மீசை இருக்குது, அதில் தடவிக்க. இப்போ ஒரு ஸ்டேஜ் வந்து இப்போ நெத்திலேயே நேரில் விட்டுக்கிறது, இப்போ புருவத்திலையும் இதுக்கும் பண்ணுறது கிடையாது. அதை வந்து சொன்னார். அப்போ சொன்னவன் யார், எப்படி வந்தால் எப்படி போனாருங்கிறது எனக்கு தெரியல. இது மாதிரியான எந்த ரூபத்திலேயாவது நமக்கு வெள்ளையானந்த சுவாமி சொல்கிற மாதிரி
சித்தன் அப்படியே வருவான்னு சொல்ல எந்த ரூபத்திலே வருவான், காட்சி கொடுப்பான், தரிசனம் கொடுப்பான் அப்படின்னு வரும். இப்படிப்பட்ட நிலைமைகளில் வரும்போது தான் நண்பர்கள் என்ன பண்ணாங்க, சாமி இப்படி வந்து நீ மட்டும் நல்லா இருந்த போதுமா, ஒரு பிள்ளைக்கு ஒரு படிச்சுக்கிட்டு இருந்துச்சு. நான் வந்து சொன்னேன் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, நல்லா சௌரியமாக இருக்காங்க, பார்க்குறவங்களாம் புறாம அளவுக்கு வாழ்க்கை அமைஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணணுங்கிற, நீ மட்டும் நல்லா இருந்த போதுமா, நாங்களும் நல்லாமல் இருக்க வேண்டாமா, இதை 4 பேர் சொல்ல வேண்டாம்னார். அப்போ தான் பொதுவாக சொன்னேன், எங்கெங்கு சித்தர்கள் சமாதிகள் இருக்கோ போங்க, அதை வழிபடுங்க. அபிஷேகம் ஆராதனைகளை பிரம்மாண்டமாக செய்யணும் அவசியமே இல்லை. ஒன்றால் முடிஞ்சது ஒரு அகல் விளக்கு தீபம் ஏற்றுங்க. இதை மட்டும் செஞ்சுட்டு குருவே சரணம்னு எதுவுமே கேட்காத. அவர் நேரில் வர்றாரா இல்லையான்னு பார். என்னுடைய சித்தனர்களோட அனுபவங்களில் நிறைய எழுதியிருக்கிறாங்க இந்த விஷயங்களை. இப்படிலாம் வருவாங்க. இதே பாடாச்சாரிய சாமி சைக்கிளில் வர்றாரு. இதே சொன்ன இப்போ ஐயா வந்து சொன்னார், இப்போ எரிதாதா சுவாமிகளை பற்றி அவரை தரிசனம் பண்ணாலும் நினச்சி சொன்னோன்னு இது படிக்க முடியலைங்க. கந்திமல்லையா பள்ளிக்கு போய் போத்தலூர் வீரபெருமன் ஜீவசமாதியை பார்க்கணுன்னு நினைக்கிறோம். அப்போ நான் இங்கேருந்து நான் வழக்கம் போல குருநாதா பயணம் நல்லா இருக்கணும். இது அப்போ வண்டி ஓட்டிகிட்டு வந்தது நம்ம ஃப்ரெண்டு என்ற மாணவர், இப்போ ஹைஸ்கூல் ஹெட் மாஸ்டர். அவர் பையனு கூட இன்றைக்கி பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் சார், இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து சொல்லிட்டு போனார். வண்டி ஓட்டும், அது நான் சொல்கிறது மோடு முட்டின்னு பேர் அவனுக்கு. வண்டி பத்திரமா ஓட்டிகிட்டு போகணும், திருப்பி கொண்டு வந்து சேர்க்கணும். சாமி ஒரு ராட்சசம் சொன்ன பச்சை கேட்காதவன் அப்படின்னு பேர் வாங்கின பையன் அப்படி சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு போகிறாங்க. கந்திமல்லையா பள்ளிக்கு போயிட்டு போத்தலூர் வீரபுரமோ ஜீவசமாதி அருமையாக தரிசனம் பண்ணி உள்ளே இருந்துட்டு தியானம் பண்ணிவிட்டு வர்ற மணி 7:30-8 மணி இருக்கும். அடுத்து எங்கே போகிறது போகிறோன்னு யோசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பாடச்சேரியா நம்ம சத்யநாராயண சித்தர் சுவாமிகளும் தங்கியிருந்த குருநாதர் எரிதாதா சுவாமிகளுக்கு செல்லக்குடிக்கு போகணுன்ட்டான். எப்படி போகணும் ரூட் தெரியாது. இந்த ரூட்டில் போங்கன்னா அங்கே கேட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. புட்டிச்சா மழைன்னா மழை, உங்கூட்டுக்கு மழை. போயிட்டாங்க கொஞ்சம் தூரம். போயிட்டோம்னா ஒரே ஒரு பையன், ஒரு நாயுடு பையன் கூட வந்து நாங்கள் 5-6 பேர் போனோம். பெரிய இன்னோவா வண்டி. அவனுக்கு ஏதாவது தெலுங்கு தெரியும், பட் நம்ம தெலுங்கு அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியணும், அது வேறு இருக்குது. அவனை நான் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருந்தவன் டிரைவர் பக்கத்தில் அவனை உட்கார வச்சுட்டு நான் பின்னாடி உட்காந்துக்கிட்டேன். நீங்கள் கேட்டால் பதில் சொல்லுப்பான்னு சொல்லிவிட்டு மழை பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்குதுங்க. 4 ரோடு சந்தி எப்படி பிரியுதுன்னு தெரியாது, எப்படி போகிறதுன்னு தெரியாது. தர்கா சாமி காட்டுக்கிட்டு தான் இருக்கார் எல்லாத்தையும். சத்தியவார்த்தை நடந்த உண்மை அது. அப்போ என்னன்னா மழை ஊற்றிக்கிட்டே இருக்குது. யார்கிட்ட போய் கேட்பீங்க? எதுவுமே இடத்துல ஒரே வெட்ட வெளி. நம்ம இடத்த மாதிரி ரியல் எஸ்டேட் மாதிரி போடுறது கிடையாது, எல்லாம் வயலாக தான் இருக்குது. போர்டுகளும் கிடையாது. 2 கார் சரசரன்னு எங்களை தாண்டி போய் நின்றுச்சு. 2வது கார்லேருந்து அது இந்த பின்னாடி வர்றது காக்கிறதுக்கு இந்த மஞ்சள் லைட்டு எரியுதில்ல, அப்படியே அது பார்க்க நிற்கிது. அங்கேருந்து இறங்கி ஒரு கொடையை பிடிச்சிட்டு ஒரு டிரைவர் வரலாம். அந்த இறங்கி டிரைவர் மட்டும் இறங்கி வண்டியிலேருந்து 2வது வண்டியில் இறங்கி வந்து இந்த பையன்கிட்ட கேட்குறேன். இந்த பையன்கிட்ட சொன்னோன்னே நான் அங்கே தான் போகிறேன், என் பின்னாடியே வாங்க. கிட்டத்தட்ட 9-9:30 மணிக்கு அந்த வண்டியை எடுக்கிறேன் சார். ஆயிடுச்சு அந்த நேரம். அந்த 2 வண்டி முன்னாடி போயிட்டே இருக்குது. அந்த ஸ்பார்க் லேம்பை அணைக்கவே இல்லை. கரெக்டாக ஒரு 2-3 மணிக்கு ஒரு ரோட்டில் வந்து நின்று இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் செல்லக்குறிக்கி, இப்படியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு போகுது. அப்போ நாங்கள் கரெக்டாக நான் என் புக்கில் எழுதியிருக்கிறேன். முதல்ல வந்தது எரிதாதா சாமி, 2வது காரில் எங்கள் ஐயா பாடச்சேரி சாமி தான் வந்திருக்கணும். இல்லைன்னு சொன்னால் அந்த 2 காரும் அங்கே வர வேண்டிய அவசியம் கிடையாது. எப்படி அது மாதிரி வழிகாட்டிட்டு அது பாட்டுக்கு போயிடுச்சு. நாங்கள் ஒரு வந்தோடனே கரெக்டாக என்ன பண்ணுறோன்னா அந்த கேட்டில் வாட்ச்மேன் நின்றுக்கிட்டே இருக்கிறான் செல்லக்குறிக்கில். போனோன்னு என்ன பண்ணுதுன்னா அந்த ஜீவசமாதிக்கு வெளியில் அந்த இடம் இருந்துச்சு. நீங்கள் படுத்து தூங்குங்க. இப்போ தெலுங்கில் தான் பேசுனார் அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருந்தார். நீங்கள் படுத்து தூங்குங்க, காலையில் பேசிக்கலாம். அந்த 3 மணிக்கு வந்து அந்த சமாதியில் படுத்தவங்க தான் இப்போ சைடில். காலையில் எந்திரிச்சு எழுப்பி போட்டால் குளிச்சுட்டு அப்புறம் தரிசனம் பண்ணும்போது அப்புறம் எங்களை மட்டும் உள்ளே அழைச்சிட்டு போய் அது சுரங்கத்துக்குள்ளே இருக்குது அவருடைய ஜீவசமாதி. அதுக்குள்ளே அழைச்சிட்டு போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் பண்ணுங்கன்னு சொல்லி உட்கார வச்சு கூப்பிட்டு வந்தார். இந்த மாதிரியான வாய்ப்புகளை தரிசனங்களை சித்தர்கள் கொடுப்பேன்னா அதை தான் பெரும்பேராக கருதுகிறேன். இப்போ என் பையனை வந்து சொல்லுவான் எப்பா அந்த அந்த இந்த பருவம் சொல்லும்போது அந்த பையன் அதை வாங்கிட்டான்ப்பா, இங்கே இந்த வீடு விலை போயிருக்குது, இந்த இடத்துல இது வாங்கியிருக்காம்மா. நான் சொன்னேன் உனக்குன்னு ஒரு பொழப்பு கிடச்சிருச்சு. இதை நாளைக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணு, இன்றைக்கி வந்து சேல்ஸ் கம்மியாக இருக்குப்பா, நாளைக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது இதை பற்றி என்கிட்ட பேசு. ஊரில் 1000 வாங்கிட்டு இருக்கிறான். அவன் குடும்பத்தில் என்ன மாதிரி நிம்மதி இல்லாத தன்மை இருக்குது, என்னென்ன நடக்குதுங்கிறது உனக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா? நான் அப்புறம் சொன்னேன் எனக்கு இருக்கிற பழக்கங்கள் ஒன்று தெரியும். எத்தனை ஹையர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லேருந்து செக்ரட்டரிலேருந்து அவ்வளோ பேரும்
பழக்கம் மந்திரிகள்லேருந்து இவ்வளோ பேர் இருக்கும். என்னை கூப்பிட்டு வந்தோன்னு ஃபோன் பண்ணி என்னை கூப்பிட்டவங்க வந்து உங்களுக்கு தெரியும். எத்தனையோ பெரிய பெரிய அதிகாரிகளெல்லாம் எனக்கு தெரியும். அந்த குடும்பம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும், இப்போயும் தெரியும். எது தேவையோ அது அவர்கள் கொடுப்பார்கள். உன்னுடைய வம்சத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை குருநாதர் ஏற்றுக்கொள்வார்கள். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. குருவே நீங்கள் சும்மா நின்று ஐயாட்ட போனீங்கன்னா ஒரு 2 செகண்ட் நின்றுக்கிட்டு இருந்தாலே போதும். நான் இப்போ நிறைய இடங்களுக்கு போகிறப்ப வந்து தரிசனம் பண்ணுவேன். இப்போ பாய் கூட அவர் என்ன சித்திர தரிசனம்னு சில டூரிஸ்ட் போட்டிருக்காரு. இந்த திருவண்ணாமலை பக்கம் இந்த பக்கம் அழைச்சிட்டு போகிறப்பெல்லாம் ஒரு இடத்துல கூட கதவு பூட்டி இருந்துச்சுன்னு இல்லை. அப்போ அவர் எப்படி சொன்னார், நான் முதல்ல சொல்லணும் என் பேரை கெடுத்துறேன். அப்போ எல்லாரும் சொன்னாங்க, நீங்கள் எப்படி சார் இந்த காட்டு மேட்டுக்கெல்லாம் வந்தீங்க, எப்படி சார் இதெல்லாம் கண்டுபிடிச்சிங்க? நானாக கண்டுபிடிக்கிறேன். நான் அவங்கள்ட்ட சத்தியம் வாங்கியிருக்கிறேன். அவங்கள்ட்ட சித்தர் தரிசனம் கிடைக்கணும், அவங்க ஜீவசமாதி எங்கே இருக்குன்னு என்னை காட்டி கொடுக்கணும்னு நான் வாங்கியிருக்கிறேன். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த பாக்கியத்தை அவங்க கொடுத்து தான் ஆகணும். அப்படி கொடுத்தது தான் ஒவ்வொரு இடமா வந்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ வந்து என்ன சொன்னாலும் நண்பர்கள் சொன்னாங்க. சொல்லும்போது அவர் என்ன சொன்னார்னா, இது மாதிரி அதை சார் நூலாக எழுதலாமே, எல்லாரும் போய் இந்த இடத்துல சமாதிகள் இருக்குது, போய் இப்போ கும்பிடுறதுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கட்டும்னு இல்லை எப்படி எழுதுறது அப்படின்னோடனே நேராக எனக்கு தெரிஞ்சவன பரணிதரன்ட்டு போனேன். ஐயா இந்த மாதிரி சொன்னோன்னா, காஞ்சி மகா பெரியவாள் மறைஞ்சதுக்கப்புறம் நான் எழுதுறதை விட்டுட்டேன், இப்போ நான் எழுதுறது இல்லை அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்தாரு. அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே பேசினார். உனக்கு வந்து அந்த வாய்ப்பை அவங்க கொடுத்துருக்கிறதாக என் மனசில் படுது. அதனால் என் எழுத்துக்களை அப்படியே நீ ரீகாப்பி பண்ணால் கூட பரவாயில்ல, நீ வச்சுக்கோ, எல்லாம் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் வந்து பண்ணிட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து உனக்கு நேரத்துக்கு போ, தெரிஞ்சுக்கோ. ஆனால் ஒரே ஒரு உனக்கு எச்சரிக்கை நான் பண்ணுறேன். சித்தர்கள் என்பவர்கள் ஹெச்டி லைன், மிக உயரெடுத்த கம்பி. பரணிதர் சொன்னது இன்னும் நான் மறக்கலை. உயரெடுத்த கம்பி நீ போய் தொடணும்னு அவசியம் இல்லை. முறை தவறி நேராக அளவுக்கு ஈரத்தில் நினச்சிட்டு ஈரத்தோடு போனீங்கன்னா, அதுபோல் முறை தவறி நீ கிட்டக்க போனீங்கன்னா நீ அதை தொடரணும் அவசியம் இல்லை, அதுவே இழுத்து தூக்கி எறிஞ்சிடும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்கள ஹேண்டில் பண்ணுறது அவ்வளோ ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். நீ ஒழுங்காக நடந்து கொண்டாயே ஆனால் நீ தான் உங்களுக்கு செல்ல பிள்ளை அப்படி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு வரும்போது வழக்கம் போல் பொதிகை மலை போட்டு சிங்கம்பட்டி ஜமீன்தாரை பார்க்க போகிறேன். அப்போ சொன்ன, ராஜா உடம்பு ஒரு மாதிரி சோர்வாக இருக்குது ராஜா, நம்ம வந்து பச்சை வீட்டு பாலசாமின்னு ஒரு மகான் திருச்செந்தூரில் இருக்கிறாரு, அவரை போய் தரிசனம் பண்ணிட்டு முருகன் பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு, நீங்கள் இன்னொரு ரகசியத்தை சொல்லிடுறேன், ரொம்ப சிக்கலான நோய் போக்குறது உடம்பு சரியில்லாம் இதாக இருந்துச்சுன்னா நீங்கள் திருச்செந்தூர் முருகனை வேண்டிக்கங்க. ஏன்னா அவருக்கு பவர் இருக்கோ இல்லையோ, அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த 5 சிவலிங்கத்துக்கு இருக்குது மிக அற்புதமான பவர்ஸ். நீங்கள் வேண்டிகிட்ட பிறகு பாருங்க, அதனோட பலனை நீங்கள் என்னென்னு கேளுங்க, நான் பதில் சொல்கிறதுக்கு. அப்போ நான் அவரை பார்க்க போகணுமே சாமி, போகணும், யாராவது ஒருத்தர் கூட அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ முருகன் அவருடைய பாடி கார்டு ஒருத்தர் கூட இருப்பான். அவனை முருகன் புலவரையா கூப்பிட்றாரு, நீ திருச்செந்தூர் வரைக்கும் போய்ட்டு அவர் அங்கேருந்து அப்படியே ஏற்றி விட்டுரு, நீ வந்துடு அப்படின்ட்டார். இவன் நாங்கள் ஸ்ரீவைகுண்டம் தாண்டி போகிறப்போ ஆறுமுக நேருக்கு ஒரு பாதை ஒன்று பிரியும். இந்த பாவம் சொல்கிறான், அவனுக்கு சித்தர்னு தெரியாது, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இந்த பக்கத்தில் ஒரு சாமியார் இருக்கிறாரு, பெரிய வேலைக்காரன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நான் அதே வார்த்தையை உங்கள்கிட்ட பிரயோகம் பண்ணுறேன். முருகன் நம்ம நான் அண்டவராச்சு கார்லையாக போய்கிட்டு இருக்கிறான், அண்டவராச்சு பஸ்ஸில் போய்கிட்டுருக்கோம், டிரைவர் வண்டியை திருப்பின நேராக போய் அவரை பார்த்து போகணும்னு சொல்கிறதுக்கு இதெல்லாம் அவன் பிராப்தம் இருக்கணும், அவங்களோட அனுக்கிரகம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்க தரிசனம் கிடைக்கும். இல்லைன்னா இன்னும் போயிட்டு இருக்க வேண்டியதான். அப்படி சொல்லிட்டு பச்சை வீட்டு பாலசாமிட்டு பையெல்லாம் வச்சுட்டு முருகப்பெருமான தரிசனம் பண்ணிட்டு அந்த மனையடி தரிசனம் எல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு நேரம் மூவர் சமாதிக்கு வழக்கம் போல் வந்துட்டோம். மூவர் சமாதிக்குன்னா நான் மூவர் சமாதியும் பின்னாடி சத்திரசங்காரமூர்த்தின்னு ஒரு ஜீவ சமாதி இருக்குது, ரொம்ப பவர்ஃபுல்லானது. அது கும்பிடாமல் நான் வரமாட்டேன். சரி, இவர் மூவர் சமாதியில் கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இப்போ நிறைய கட்டடங்கள் ஆகிடுச்சு. அப்போ சமாதிகள் மட்டும் தான் இருக்கும், முன்னாடி ஒரே மணலாக தான் கிடக்கும். ரொம்ப தூரத்துலேருந்து ஒரு உருவம் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த உருவம் எப்படி வருதுன்னு சொன்னால், ஒரு சாக்கு இடுப்பில் கட்டியிருக்காரு, ஒரு சாக்கை கக்கத்தில் வச்சுருக்கிறாரு. இந்த கக்கத்தில் அடிக்கிறதுல ஒரு சிகரெட் புகையுது, ஆனால் குடிக்கல. இந்த பாசிப்பணி மாலைகள் மாதிரி நிறையா போட்டிருக்கிறாரு, சடையெல்லாம் அப்படி விரிஞ்சு போய் கிடக்குது. ஒரு மாதிரி வர்றார், பார்த்தோன்னே ஒரு அருவருப்பு அடைகிற மாதிரி தோட்டத்தில் வர்றாரு. இந்த தம்பி இருக்கிற தூரத்தில் வரும்போது அந்த சிகரெட் வாடகை எனக்கு வரல. அப்போ நான் என்ன செஞ்சேன்னா, வர்றது யாரோ ஒரு மகான், இன்னும் ஏற்கனவே நம்ம சந்தித்த அனுபவம் இருக்கலாம், வர்றான்னு எனக்கு மனசில் பட்டது. இப்படி வந்து நிற்கும் போது என்ன சொன்னால், வடக்கம் சாஸ்தாங்கம் மணலாக இருக்கேன்னு சொல்லிட்டு குனிஞ்சு அவர் பாதத்தை தொட்டோன்னு என்னை பிடிச்சி பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டார். நல்ல வெயில் அடிக்குது, ஒரு 3-3:30 மணி இருக்கும் மத்தியானம். சரி உட்காந்துட்டோம். உட்கார வச்சுட்டு என்ன கேட்டார் சொல்லும்போது, சாமி நீங்கள் யார் அப்படின்னு கேட்டேன். இல்லை பஸ்ஸில் வரும்போது பேசிட்டு வந்தீங்கன்னா நான் தான்னாரு.
இவன் கூட நின்றது இப்படியே கையை பிடிச்சிட்டு எப்படியே ஆடுது. எனக்கு வந்து முதல்ல கொஞ்சம் ஷாக்காக இருந்துச்சு. அப்புறம் சுதாரிச்சுட்டு சாமி இந்த மாதிரி அப்படி சொன்னோன்னே அப்புறம் வந்து சாமின்னொன்னே என்னடா விஷயம், எதுக்குடா தேடினீங்க அப்படின்னு. சாமி இந்த மாதிரி இருக்குது சித்தரை பற்றி. இல்லை நல்லா எழுதுறா, இனிமே எங்கள் காலம்தான், எங்களோட ஆட்சி தான் இனிமேல் இந்த நாட்டில் நடக்க போகுது. அதனால் எங்களை நம்பினவனுக்கு தான் வாழ்க்கை, வேற வந்துட்டு வாழ்க்கை கிடையாது. ஒருத்தன் வாழ்கிறான்னு சொன்னால் அவன் சித்தனுடைய அடியாராக இருக்கணும். சித்தர் அடியார்களுக்கு தான் இனிமேல் வாழ்வு. எவன் ஒரு குருநாதரை நினைக்கிறானோ அவன் குடும்பத்தை நாங்கள் காப்பாற்றுவோம். எங்கள் வாழ்க்கை தான், எங்கள் ஆட்சி தான் இனிமேல் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது சாமி அண்ணா இந்த மாதிரி நான் எழுதுகிறேன் சாமி அப்படி சொல்லிவிட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள் சாமி அப்படின்னு கேட்டேன். இல்லை நீ மண்ணுக்குள்ளே போனவனு தானே எழுதிக்கிட்டு இருக்கிற அப்படின்னாரு. சாமி அப்படின்னு. ஆமாம் சாமி, என்ன இருக்கிறவங்கள வந்து எனக்கு இம்பாலா கார் வந்தால் தான் நான் ஏறிட்டு போவேன், அதை கொண்டு வான்னு சொல்கிற சாமியார் இருக்கிறான். ஃப்ளைட்டில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் போட்டால் தான் நான் இப்போ ஃப்ளைட்டில் ஏறுவேன்னு சொல்கிற சாமியார் இருக்கிறான். இப்போ வந்து சுகபோகமாக இருக்கிறது வந்து அதாவது தன்னையே கடவுள்னு நினச்சிக்கிட்ட சாமி சித்தர்கள் வேஷதாரிகள் இருக்கிறான். நான் எதை நம்பி எழுதுறது? அதனால தான் சாமி நான் சமாதிக்கு போகிறேன், கும்பிடுவேன், அப்புறம் என் குருநாதர்கிட்ட வந்து உட்காந்துக்குவேன், அவன் உங்களை நினச்சி கும்பிடுவேன், கும்பிட்டுட்டு இது எழுதலாமா அந்த குறிப்புகள் எனக்கு வேணுமே நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன். எழுத சொன்னால் எழுதுவேன். சில பேர் குறிப்பே கிடைக்கலையா, இந்த பீடம் மிக உயர்வான அதிர்வலைகள் உள்ள பீடம், சென்று வணங்குங்கன்னு எழுதிட்டு நிறுத்திக்கும் சாமி, ஒரு பிரச்சனை இல்லை பாருங்க. அதனால தான் சாமி நான் எழுதுறதில்ல. சிரிச்சிட்டு சரி நான் தான் இருக்கிறேன்ல உங்கள் கண்ணு முன்னாடி அப்படின்னாரு. ஆமாம் சாமி, இப்போ எப்போ நாங்கள் பஸ்ஸில் வரும்போது பேசுனதை நீங்கள் தானே சொன்னீங்களோ அப்போ நீங்கள் ஒரு நிலையில் உள்ள மகான்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு காலத்தில் பின்னாடி நான் நேரில் தரிசித்த மகான்கள்னு உங்கள் அருளால் புஸ்தகம் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நேரில் தரிசனம் பண்ணவங்களை எழுதணுமா இல்லையா அப்படின்னு ஒரு 4-5 பேர் யாரோட பார்த்துருக்கேன் அப்படின்னா ஒரு 4-5 பேரை சொன்னோன்னு. பெரிய பெரிய ஆளை தான் பார்த்துருக்குறேன் அப்படி சொல்லிவிட்டு அப்போ தான் ஒருத்தர் வந்து சொன்னார், இது இன்னும் நான் சித்தான்னு நீ தெரிஞ்சுக்கணும் ஆர்வம் இல்லை. இல்லை சாமி, சில நேரத்தில் உட்காருவேன், என் காதில் வந்து சில நேரங்களில் சில வார்த்தைகள் மாதிரி சொல்லுவாங்க, அது யார் சொன்னான செய்தி சித்தம் சொல்கிறான், அவ்வளோ எந்த சித்தன்னு எனக்கு என்ன போகுது அப்படின்னு நான் அப்படியே சொல்லிட்டு இருந்தோன்னே அப்புறம் தான் சொன்னார், என் பேர் குப்புசாமின்னு பேர், நான் உப்பள தொழிலாளியாக என் வாழ்க்கையை தொடங்கினேன். அப்புறம் வந்து சொல்லிச்சுட்டு அவருக்கு எப்படி அந்த அருள் வந்தது போனது எல்லாத்தையும் ஒரு 1/2 மணி நேரம் சொல்லிவிட்டு, சரிடா நல்லபடியாக ஊருக்கு போ, நல்லா எழுது, எதிர்காலத்தில் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கட்டும் அந்த புஸ்தகம் அப்படி சொல்லிட்டு நல்லாருன்னு சொன்னார். நான் மறுபடியும் வணங்கினேன், வந்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தார் சாமி. இந்த கடைசி சோறு வரைக்கும் போனார், அப்படியே மறைஞ்சார். நம்ம சினிமாக்களில் பார்க்குறவங்க மறையாத அப்படியே மறைஞ்சார். இது மறைஞ்சு முடிச்ச ஒன்று நினச்சிச்சுன்னா, இது கொஞ்சம் நாள் கழித்து இவர் உத்தராபதினு கடலூரில் ஒரு ஜோதிடர், அவர் பேரே நட்சத்திர ஜோதிடர்னு போட்டுக்குவார். அவர் எனக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி, சார் இது மாதிரி சாஸ்திர பல்கலைக்கழக தஞ்சாவூருக்கு விசிட்டிங் ப்ரொஃபஸராக ஒருத்தர் வர்றாரு, செந்திலடிமை தினகரன் பேர், ஆறுமுகநேர் சொந்த ஊர். அவர் வந்து எங்களுக்கெல்லாம் ஆசிரியர் அவர் மிகச்சிறந்த நிபுணம் சார் ஜாதகத்தில். நீங்கள் அந்த பகுதியில் வந்து நான் உங்களை பற்றி சொல்லியிருக்கிறேன், அந்த பகுதியில் வந்து உங்களுக்கு தேனா வர நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சார், உதவுறேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னாரு. அப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா, மத்தியான நேரத்தில் பையன் சாப்பிட போட்டான்னா நான் கடையில் உட்காந்துருப்பேன். அப்போ அந்த நேரம் தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். மத்திய நேரத்தில் யாரும் வெட்டிங் கார்டு ஷாப் வச்சுருக்கார் பையன், அப்போ யாரும் வரமாட்டாங்கன்னா அந்த நேரத்தில் ஃபோன் பண்ணிருக்கும்போது இவருக்கு தினகரனுக்கு ஃபோன் பண்ணி, செந்திலடிமை தினகரனுக்கு, ஐயா இந்த மாதிரி சொன்னோன்னே, உத்தராபதி என்று சொல்லியிருக்காரு அவங்கள பற்றி, உங்களோட முயற்சி அருமையான முயற்சி, இந்த நாட்டுக்கு தேவையான பணி, அதை நல்லபடியாக செய்கிறீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னாரு. இல்லையா எல்லாம் குருவர்கள்னாலும் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, ஐயா உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம், ஐயா உங்கள் ஊரில் அந்த சாமி இருக்கிறாங்கல்ல அப்படின்னு சொன்னோம்னா, எந்த சாக்கு சாமி? ஆமாம் சாக்கு சாமி, என்ன அவர் பேர் கூட குப்புசாமி ஐயா அப்படின்னா. என்னது அப்படின்னாரு. அப்போ 2 நிமிஷம் வந்து நின்றுச்சு. என்ன சொல்கிறீங்க? நான் இது மாதிரி குப்புசாமின்னு. அவர் எங்கே பார்த்தீங்க? இந்த மாதிரி திருச்செந்தூரில் மூவர் சமாதிக்கிட்ட பார்த்தேன். எப்படி இருந்தார்? இப்போ உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி அப்படியே சொன்னேன். அவர் ஒரு 2 நிமிஷம் அமைதியாக இருந்துச்சு. அவர் சொன்னார், நீங்கள் சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான், அவர் அப்படி தான் இருப்பார், நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்கிறத நான் ஒத்துக்கிறேன். இன்னொன்று ஒத்துக்கிறதுக்கு காரணம், அவர் பேர் குப்புசாமின்னு சொன்னீங்க பாருங்கள், இங்கே 4-5 பேருக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. இது ஏன் தெரியுமா தம்பி? நான் திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். சாமியோட ரொம்ப அந்யோன்யமாக நெருக்கமாக இருந்த ஒரு சில பேரில் நான் ஒருத்தன்.
12 வருஷத்துக்கு முன்னாடி சாமியை குழிக்குள்ளே இறக்கணும் பாருங்க. அப்போ அதை உள்ளே நின்று வாங்கி சாமி அமர்ந்த குளத்தில் உட்கார வச்ச பாருங்க. அதில் நான் ஒரு ஆள். சாமி மறைஞ்சு 12 வருஷம் ஆச்சு. என்னால் நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்க முடியலன்னு சொன்ன பாருங்க. இந்த ஃபோனை வச்சு பேசுகிற பட்ட ஆட ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த புத்தகத்தை வெளியிட்ட செஞ்சுட்டு அப்புறம் இந்த விஜயபதி பற்றி கூட சொன்னார், உங்களுக்கு அந்த புத்தகத்தை என்ன வெளியிட உங்களுக்கு என்ன வேணும்னாரு. என்னுடைய நோக்கம் எல்லாரும் சித்தர்களை வழிபடணும். அந்த சித்தர் வழிபாட்டினுடைய தாத்பரியத்தை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம பொதுவாக சொல்ல வேண்டியது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, நான் இந்த கோயிலுக்கு இப்போ எங்கள் வீட்டுக்காரங்க சமயத்தில் வர கோயிலுக்கு போகணுங்க, எங்கே வேணாலும் போவோம், நின்று வீடு இங்கே வாங்க, நான் ஏன் இடம் இங்கே இருக்குது, நாங்கள் கடைசியில் நின்றுங்கிறது பார்த்துக்கிட்டு இருப்போம், அவ்வளோதான். நீ போய் கிட்டக்கு போய் பார்த்துக்கோ. அவன் சொன்னான், அவன் செல்வ செடுக்கையும் 10 பேருக்கு முன்னாடி நான் எப்படி செஞ்சுருக்க மாட்டேன் அவனோட திமிரை காட்டுறதுக்கு தான் அங்கே எல்லாமே நடக்குது. அன்னதானம் பண்ணு, விளக்கு ஏற்றி வருது வேண்டாம். நான் புரட்டர் சொன்ன நிறைய வாங்கி ஒரு 100-300 விளக்குகள் வாங்கி வச்சுருவோம் மொத்தமாக. ஒரு பை நிறைய எடுத்து போட்டு இதில் எண்ணெய், திரி, நெருப்பட்டி இதை எடுத்துக்கிட்டு போ. எங்கெங்கே தோணுதோ அங்கங்கெல்லாம் விளக்கு போட்டுட்டுவான். நின்று கும்பிட்டுட்டு நீ நின்று 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நீ ஒப்பிக்கணும் அவசியம் இல்லை. நீ ஒப்பிக்கிற அளவுக்கு என்னென்ன டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்கிறார் ஒன்றுட்ட நீ போய் நின்ன உடனே நீ எதுக்கு வர, ஏன் வர, உன் ஜாதகம் என்ன எல்லாமே அவங்களுக்கு தெரியும். எதை எப்பப்போ கொடுக்கணுமோ அப்பப்போ கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு என்பது அவனுக்கும் தெரியணும், வாங்குற உனக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு மேலே ஆசைக்கோர அளவில்லை அகிலமெல்லாம் கட்டியாளினும் கடன் மீதிலே ஆனசில் நினைப்பன்னு தாய்மான சுவாமி பாடுறார் இல்லையா? அது மாதிரி ஆசைப்பட்டு நான் போகிறது இல்லை, எதுவுமே கிடையாது. நான் அப்புறம் தான் பொதுவாக சொல்கிறது. நான் இப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எல்லாம் அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருக்க நாங்கள் பொதுவாக சொன்னேன். நான் இப்போ பொதுவாக சொல்கிறது இதுதான் பாக்கியம். இப்போ ஐயாட்ட சொன்னபோது சொன்னார், 2-3 நாளைக்கு முன்னாடி எனக்கு இருந்த நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் பேசுவோமா, கடைசியாக உண்மையாக என்ன நினச்சி தருவேன், ஐயா போவோம், உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம், என்னால் பேச முடியவில்லை, இன்னொரு வாய்ப்பு தாருங்கள் வருகிறேன்னு சொல்கிறதுக்காக தான் நான் நினச்சேன். இன்றைக்கி இந்த அளவுக்கு என் குரல் மாறிச்சு. ஐயா சொன்னார் சரியாயிடும் அப்படின்னாரு. அது மாதிரி ஆக்கி கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அப்போ அதுபோல் ஒவ்வொரு சூழ்நிலைகளும், ஒவ்வொரு மலைகள்லையும், ஒவ்வொரு காடுகள்லேயும் அந்த ரகசியங்கள், அந்த மாதிரி அமைப்புகள், அப்போ தான் அவர் சொன்னார் என்னென்ன செய்திகள் உங்களுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும், என்னென்ன இதுக்கு உங்களை பாதுகாக்கும். அப்படி சொன்னதில் ஒன்று தான் சித்தர்கள் வணங்கிக்கிட்டு வர ஆரம்பிச்சாச்சுன்னா அப்போ தான் ஒரு சாமி கேட்டார், உங்கள் வீட்டில் தண்ணி வைக்கிறாடா அப்படின்னாரு. என்ன சாமி அப்படின்னு அவர் சொன்னார், 2 ஒன்று வெள்ளி பாத்திரம் அல்லது செப்பு பாத்திரத்தில் தண்ணீர் வை. 2 பர்பஸ். அவர் 2 பர்பஸுங்க இங்கிலீஷ் 2 காரணங்களுக்காக சொல்கிறேன். ஒன்று, நம்முடைய முன்னோர்கள் நம்மை பார்க்க வந்தால் அவர்களுக்கு தாகத்தை அளிப்பதற்காகவும், சூட்சுமத்தில் வரக்கூடிய நம்முடைய மகான்கள் உன் வீட்டுக்குள்ளே வரும்பொழுது அவர்களுக்காகவும். காலையில் உள்ளார வைக்கும்போது புது தண்ணி வச்சிரு, மறுநாள் காலையில் அதை மாற்றிட்டு வேறு தண்ணி வை. அது அவசியம். தினந்தோறும் எதை மறந்தால் நீ சாப்பிட்றியோ சாப்பிட்லையோ, உன் வீட்டில் ஒலை பொங்குதோ இல்லையோ, அங்கே அது வச்சு ஆகணும். இதை மறந்துடாமல் செய்து கொண்டு இரு, மற்றதை அவன் பார்த்துக்குவான். என்ன ஒரே ஒரு இதில் சம்பவம் நடக்கும்னா, ஐயா அந்த விடியற்காலை நேரத்தில் நமக்கு தூக்கம் போயிடும். இதை அவங்க கெடுத்தே தீருவாங்க. யாராக இருந்தாலும் சரி நீங்கள் உழண்டுக்கிட்டு தான் படுத்து கிடக்கணும். ஏன்னா உங்களுக்கு முக்கியமான ரகசியங்கள், சில சம்பவங்களை அவங்க உணர்த்துவது அந்த நேரத்தில் தான். நீங்கள் அந்த தூக்கம் படிச்சோன்னு ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், ஏன்னா அவங்களுடைய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருதே. அதனால் அந்த மாதிரி ஒரு நிலையில் வந்து விட்டுமையானால் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சித்தர்களையும் நாம் காணலாம். அது ஒன்றும் இல்லை, அவங்க ஒன்று கேட்டு எந்த ரூபத்தில் நீங்கள் கேட்டால் கூட வந்து சொல்லுவாங்க, அந்த ஒலியை கொடுப்பார்கள். அந்த நீங்கள் போய் மலைகளுக்கு காடுகளுக்கு தான் போய் பார்க்கணும் அவசியம். அதுதான் ஒரு இது சொல்கிறேன் ஐயா. அந்த ஒரு இது எப்படி வருவாங்கன்னு சொன்னோம்னா, நம்ம ஐயாட்டு கூட சம்பவத்தை சொன்னேன். முதல் முறை போகிறப்ப தான் அந்த பத்ம சாம்பவரோட இது கிடச்சிது. 2வது முறை போகும்போது நீங்கள் நெட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் தெரியும், திபெத்திய பௌத்தம்னு போட்ட உடனே மில்லரப்பான்ற ஒரு மகானுடைய இதை போடுவான். அது வந்து நான் பொழுதுபார்க்கப்போ வந்து அந்த யூடியூப்பில் தான் லண்டனில் உட்காந்துருக்கப்போ பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அதில் வந்து நிறைய செய்திகள் வரப்போ தி மெஜிஷியன், மர்டரர் அண்ட் தி சைண்ட் அப்படின்னு போட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன் மில்லரப்பா பற்றி. அவ்வளோ உயர்வான ஒரு இதாக இருக்கும்போது அப்போ வந்து இந்த நம்ம பாயை அழைச்சிட்டு போய் விடுறது வந்து சாம்ரா ட்ராவல்ஸில் விடுவார். அந்த சாம்ரா ட்ராவல்ஸினுடைய தமிழ்நாடு ஏஜென்ட் வந்து சீனிவாசன் சேலத்தில் இருக்கிறார். அவரை சந்தித்து பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், சார் நீங்கள் கைலாயம் அந்த 2வது போகிறப்ப சொன்னார், நீங்கள் போகிறப்ப மிரரப்பா பார்க்க போகிறீங்க, அது ஒரு விஷயம் இருக்கட்டும், நீங்கள் அவரை தியானம் பண்ணுங்க, இங்கேயே பண்ணலாம். ஒரு அறையில் உட்காந்து கும்பிட்டிங்கன்னா வெளிச்சமாக தெரியும். வெளிச்சம் தெரிஞ்சுன்னா வந்துட்டான்னு அர்த்தம்.
நீங்கள் அவர் கும்பிடுங்க சார், மிகப்பெரிய ஃபேமஸ் சார், உங்களுக்கு வழிகாட்டுவார் சார். யமதுவார் போகிறப்ப நீங்கள் இறங்கி கும்பிட்றப்ப அவரை நினச்சி கும்பிட்டுட்டு போங்கன்னாரு. அது மாதிரி இறங்கி கும்பிட்டோம். அப்படி கும்பிட்டு போகும்போது அப்படின்னு கேட்டால் எனக்கு வந்து நம்ம அந்த குச்சி கூட வச்சுருக்கோம், அந்த கருங்காலி குச்சி எனக்கு பொதிகமல்லிருந்து வந்துச்சு. அதை பற்றி உங்களுக்கு தெரியும். அதாவது இதில் கலசத்துல எல்லாம் கூட அந்த வரகு உள்ளார போட்டு அந்த கருங்காலி குச்சி தான் வைப்பாங்க. அதோட தாத்பரியம் பெரியவங்களாக இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தியை வந்து அது இழுக்கும். பிரபஞ்சத்து சக்தியை வந்து இழுக்கத்து விடக்கூடியது. அது நம்முடைய சைவ சம்பிரதாயங்கள் அது காளியினுடைய அம்சமாக சொல்லுவாங்க. அது கிட்டக்க இருந்துச்சுன்னா எந்த ஒரு துர்தேவதைகளும் கிட்டக்க நெருங்க முடியாது. அது எனக்கு தெரியாது. நம்ம எங்கள் இப்போ இருக்கிற ஊத்துமலை இளைய ஜமீன்தாருடைய எஸ்டேட் வந்து பொதிக்க போகிற வழியில் இருக்குது. இப்போ மற்றவங்களுக்கு வந்து நம்ம தடை போட்டாங்க, கேரளா வழி தான் நம்ம போகணும். இப்போ நம்ம இதில் போகணும்னு சொன்னோம்னா அது ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்குறாங்களோ இல்லையோ, நம்ம வேறு ரூட்டில் போயிடலாம். அப்படி அந்த காட்டுக்குள்ளே இருக்கும்போது இவர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜீப்பில் வந்து அந்த டிரைவர் வந்து அந்த கருங்காலி குச்சியினுடைய இதை போட்டு வச்சிருந்தேன். எதுக்குடான்னு கேட்டேன். சார் காட்டுக்குள்ளே போகிறோம் சார், காட்டுக்குள்ளே ஆவிகளில் நிறையா இருக்கும் சார். அப்போ தான் அவன் சொன்னான், அந்த கிருஷ்ணவேணின்னு ஒரு புத்தகம் படிச்சிருக்கீங்களா சார்னா? அவன்கிட்ட படிச்சிருக்கிறேன், அந்த ஆனந்த உடலில் வந்தது. அது நம்ம வானதீர்த்தத்தில் அந்த ஆவிகள் விழுந்து இறந்து போன அந்த ஆவிகளை பற்றியெல்லாம் அதில் வந்திருக்கும் அப்படின்னு சொன்னான். சொன்னேன், இந்த மாதிரி தொல்லைகள் இங்கே அதிகம் இருக்குது சார், கிட்டக்கே வராதில்ல இது இருந்துச்சுன்னா அப்படின்னு சொன்னான். அப்போ நான் சொன்னேன், எனக்கு வந்து அந்த குச்சி வேணும், நான் இந்த மாதிரி கைலாஷ் போகிறேன், எனக்கு போகிறப்ப வேணும்னு சொன்னோன்னே இவர் அங்கேருந்து பொதியக்குள்ளே காலைல ஆள் அனுப்பிச்சு ஒரு 5 அடி உயரத்துக்கு இந்த இவ்வளோ மொத்தத்தில் கை பிடிச்சிக்கிற அளவுக்கு கொடுத்து புண் போட்டு விட்டுருந்தேன். நான் அதை வெளியில் எடுக்கிறது இல்லை. இப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் எடுத்துகிட்டு போகிறப்ப அவ்வளோ பௌத்த பிட்சுக்கள் அவ்வளோ பேர் வாங்கி வாங்கி கண்ணில் ஊற்றிக்கிட்டு சீனா அதிகாரிகள்லேருந்து அந்த அந்த அலுவலகத்தில் அவ்வளோ வாங்கி பார்த்துட்டு செக் பண்ணி எல்லாம் கொடுத்தான். அதை விட இந்த பௌத்த துறைகள் வாங்கி வாங்கி எல்லாம் பண்ணி பூஜை பண்ணி அதை கும்பிட்டான் பாருங்க. அதுக்கப்புறம் புனிதத்தன்மை வாய்ந்ததாவது பூஜை ரூம்லேயே இருக்கணுன்ட்டு அது வச்சுட்டேன். அப்போ வந்து அவர் கொடுத்து விடுறாரு. அப்போ மிஸ்டேக் சொல்லுவோம் அதை பற்றி எழுதியிருப்பார். அப்போ வந்து அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரியான இதில் வந்து நம்ம தனியாக போகிறப்ப இது மாதிரி கீச்சைனை வச்சுக்கிடுவோம் சார், எந்த ஒரு இதுவும் வராது சார். நாங்கள் இரவுகளில் சமயத்தில் வண்டி ஓட்டுறப்போ வந்து பெரும்பாலும் ஆக்சிடென்ட் ஸ்டோன்ஸில் வந்து இத்தனை அடி உயரத்துக்குள்ளே தான் அந்த ஆவி நிற்கும். அது மீண்டும் மீண்டும் ஏற்படுறது அதான் காரணம். நீங்கள் தைரியமாக நீங்கள் வண்டியை கீ போட்டு போயிட்டே இருக்கலாம், எந்த ஒரு உபத்திரமும் உங்களுக்கு வராது சார் அப்படி சொல்லியிருந்தார். அப்போ எனக்கு அது ஒன்று வேணும், அது கொடுத்தாரு. அதை எடுத்துக்கிட்டு போய் யமத்வாரத்தில் வச்சு கும்பிட்டுட்டு அதை கையில் எடுத்துக்கிட்டு பரிகிராம போகிறோம். போயிட்டு வரும்போது இருந்துச்சுன்னா மேலே டோல்மா பாஸ் போட்டு அந்த 19,500 உயரத்துக்கு போனோன்னா என்னமோ தெரியல, 2வது தடவை போகிறப்ப எனக்கு அது அளவுக்கு மீறி சோர்வு இருந்துச்சு. இந்த அளவுக்கு மீறி சோர்வு வரும்பொழுது நான் என்ன நினச்சேன்னா, சாமின்னு ஒரு பாறையில் உட்காந்துட்டு இந்த 50 யுவான் கொடுத்து கீழே அந்த கௌரி குண்டில் தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லி கொடுத்துட்டு நான் உட்காந்துருக்கப்போ நான் அப்போ உண்மையில அதை கேட்டேன், குருநாதா இந்த மாதிரி எல்லாம் வர்றீங்களே, இது மாதிரியான சம்பவங்கள்லாம் வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்கீங்களா சாமி, இப்போ எங்கே போனீங்க எல்லாரும்? நான் என்ன சும்மா வந்துட்டேன், எல்லா கோயிலில் போய் 2வது எனக்கு கைலாய வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ கெஞ்சினேன். என் வீட்டில் ஒத்துழைப்பு இல்லாமல் பகைச்சிக்கிட்டு தானே நான் வந்திருக்கிறேன். எல்லாம் போனால் என்ன அடிச்சோன்னு சொன்னால் என் வீட்டுக்காரன் முடிஞ்சு இல்லை உம்பாடு உங்கள் அப்பா அம்மாடு என்ன முடிஞ்சுன்னா பையனை அனுப்பிச்சிட்டு அவன் அங்கேருந்து விசா எடுத்து அனுப்பிச்சான், நேராக பறந்துருச்சு. எல்லாம் கோச்சிட்டு போகிறாங்க, நான் மட்டும் தனியாக தானே வந்திருக்கிறேன். இப்போ எனக்கு எங்கே உதவி இல்லாமல் போனீங்க அப்படி சொல்லும்போது சாமிஜின்னு ஒரு சத்தம் கட்டுச்சு. அவ்வளோதான். ஆங் பூர்வா ஷெர்ஃபான்னு சொல்லிட்டு ஒரு ஷெர்ஃபா இளைஞன், அவன் வந்து இந்த சாம்ராட்டில் பணியாற்றக்கூடிய ஒருத்தன். இப்படி வந்தோடனே வாட்ஸ்அப் ஐம் ஸோ டயர்ட் அப்படின்னா இப்படி சேர்ந்து இப்படி இடுப்பை பிடிச்சான். பாருங்க, அந்த 7 கிலோமீட்டர் கீழே இறங்கணும் சார் சொன்னால் நம்ம 22 நிமிஷம் தான் சார். சர கீழே இறக்கி கொண்டு வச்சு உங்களுக்கு என்ன வயசாச்சு சாமின்னா, இப்போ 70 முடிஞ்சிருச்சு, அப்போ 68 வயசாச்சு சாமி, ஓவரேஜ் தான், உங்களுக்கு இது பர்மிஷன் கொடுத்துட்டான், இனிமேல் வந்து நீங்கள் வர்றது சிரமம் தானே சாமி அப்படின்னா, we are not a deciding authority, the Lord Shiva only a deciding factor, if he permitted I will come back again and again அப்படின்னா என்னை சேர்த்து கட்டுப்பிடிச்சிட்டான். அப்புறம் அவன் சொன்ன இங்கிலீஷ் எனக்கு அது அவ்வளோதான் இங்கிலீஷ் வராது. அவன் சொன்னது பொருள் என்னென்னா, இனிமேல் நீங்கள் கைலாஷ் வர்றதா இருந்தால் சாம்ராட் ட்ராவல்ஸில் என் பேரை சொல்லி என்னை கூப்பிடுங்க, நான் வேறு எங்கே ப்ரோக்ராம் இருந்தாலும் கேன்சல் பண்ணிட்டு உங்கள் கூடயே நான் கூட வந்து அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு அவன் சொன்னான். இது மாதிரி நம்ம குருநாதால் கூப்பிட்ட அந்த நொடியில் வந்து எப்படியெல்லாம் வருது பாருங்க, அந்த மாதிரியான உதவிகள் வந்து சேரும். அதனால் நான் எல்லாரும் சொல்லக்குள்ள விரும்புவது என்னென்னா, நம்முடைய வழிபாடு என்பது, இறை வழிபாடு என்பது, கோயில்களுக்கு செல்வது, புனஸ்காரம் பண்ணுறது, அதெல்லாம் ஒரு தனி. அது வந்து மற்றவர்கள் பார்ப்பதற்காக உள்ளது தான்.
உண்மையான ஆத்மார்த்த வழிபாடு என்பது குருநாதர். நீங்கள் இன்ன சாமியைத்தான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு முடிச்சு நான் சொன்னேன், என்னென்ன மந்திரங்கள் சொல்லணுமோ, வைஷ்ணவனாக இருக்க எல்லாத்தையும் சொல்கிறியா சொல்லு, சைவனாக இருக்கிறியா சொல்லு, எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக குருநாதா சரணம். இதை சொல்கிறதுக்கு உனக்கு என்ன குறைஞ்சிருப்போகுது? அதை சொல்லு. அதற்கப்புறம் உன்னோட வாழ்வினுடைய உயர்வுகளை நினைத்துப்பார். என் பையன் கூட இப்போ அன்றைக்கி முந்தானது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான், எப்பா ராமானுஜர் வந்து கேம்பிரிட்ஜில் தான் இருக்கிறாங்க, அந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து அந்த பொண்ணு விழா கொண்டாடணும்னு சொல்கிறாங்கப்பா, இன்னும் கும்பகோணங்கிறதுனால நீங்கள் தமிழ்ச்சங்க செக்ரட்டரியாக இருக்கிறதுனால நீங்கள் அதை விழா எடுத்து செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஊரில் கும்பகோணத்தில் தான் அவர் இருந்தார், அதனால் நம்ம அங்கே கேட்டுக்கிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னா. இன்னொரு செய்திப்பா, அங்கே தமிழ் சங்கத்தில் எல்லாம் சேர்ந்து கோயில் கட்டலான்னு, அங்கே ஒரு கோயில் கட்டலான்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படி சொன்னால், நீங்கள் எதை வேணாலும் கட்டுங்க, உங்களுக்கு வளமான வசூல்கள் அங்கேயே கிடச்சிரும். ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அங்கே ஒரு சில இடங்களில் நம்முடைய குருநாதர்களுடைய சிலைகள் யாராக இருந்தாலும் சித்தர்கள்னு போட்டு வச்சுது, சித்தர் வழிபாட்டுக்குன்னு ஒரு தனியை ஒரு கருவறையை கட்டியே ஆகணும். அதை மனசில் வச்சுக்கிட்டு செய்ய, உனக்கு சேவையான உதவிகளை அவன் பார்த்துக்குவானுமே, நீ அலையணும்னு அவசியம் கிடையாது. நீ போய் இந்த சாமி கூட அதுக்கு வேண்டவே வேண்டாம். குருநாதா உங்களுடைய உருவங்களே நாங்கள் இடம்பெற செய்ய வேண்டும். ஏன்னா குரு வழிபாடுங்கிறது சாமிகளை பற்றி ஹிந்து கோயிலும் சொல்லிட்டு போடுவான். நீங்கள் லண்டனில் வந்து முருகன் கோயில் இருக்குது, பெருமாள் கோயில் இருக்குது, அது இருக்குன்னு சொல்லிகிட்டு இருப்பான், அமெரிக்காவில் கட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறான். நான் அப்புறம் பொதுவாக சொன்னேன், இன்றைக்கி இது குஜராத்தி இவ்வளோ கோடி சொன்ன இந்தியாவே ஃபுல்லாக இன்றைக்கி எப்படினா அவன்கிட்ட தான் போய் சேருது, எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்தியா உலகம் முழுக்க வந்தால் வச்சுருக்கிறான். இன்றைக்கி அமெரிக்காவில் 200 ஏக்கரில் பல ஆயிரம் கோடிகள் செலவு பண்ணி கட்டியிருக்காங்க. என்ன கோயில்டான்னு கேட்டேன். பெருமாள் கோயிலா? இல்லைப்பா, சுவாமி நாராயண கோயில். யார் சுவாமி நாராயணா? அகமதாபாத்தில் அவன் ஜீவ சமாதி இருக்குது. அகமதாபாத்தில் உள்ள ஜீவ சமாதி தான் சுவாமி நாராயணர் கோயில். 12 வயசில் பத்ரிநாதர் வழியாக கைலாசத்துக்கு போய் சிவனை தரிசித்தவர். எங்கே பார்த்தாலும் லண்டனில் இருக்குது, அங்கே இருக்குது, எல்லா இடங்களும் பல 100 கோடிகள் பல ஆயிரம் கோடிகள் செலவு பண்ணி அவன் அந்த குருநாதர் கோயிலை தான் கட்டியிருக்கிறான். அவன் பெருமாள் கோயிலை கட்டலை, சிவன் கோயிலை கட்டலைங்க. அதனால தான் அவனுக்கு இன்னும் வளமே ஆகிக்கிட்டே போயிட்டே இருக்கிறான். அதை மனசில் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் லண்டனில் பல கோயில்கள் வந்திருக்குது. நீ பொறுப்பில் இருக்கிறதுனால உனக்கு நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், நீ செய்யும் பொழுதானால் அந்த கோயிலில் முக்கியமான இடத்துல நம்முடைய சித்தர்களுடைய வழிபாடு அங்கே இருக்கணும், போட்டுக்கோ. அதே போல் வரும்போது எந்த ஒரு இடத்துல சித்தன் அருள்னு போட்டு எழுது. அவனுடைய அருள் இந்த பிரபஞ்சத்தை தாண்டி, நீ அமெரிக்காவில் இருக்குன்னு சில இந்த பிரபஞ்சத்தை விட்டுடு, எந்த பிரபஞ்சத்துக்கு போனாலும் அதெல்லாம் கடந்துபட்ட அருளாக உனக்கு இருந்து வழி நடத்தி செல்லும் என்று அவனுக்கு நான் அறிவுரை சொல்லி முடிச்சிருக்கிறேன். இப்போ நான் மீண்டும் உங்களிடம் கேட்டுக்கொள்வது அதுதான். பெரும்பாலும் நம்மால் முடிந்தால் பழுதடைந்த கோயில்கள் மற்றது இருந்தால் அது புனருத்தானம் செய்வதற்கு சித்தர்களுடைய சமாதிகள் நிறைய இருக்குதுங்க. அதே போல் வந்து ஒருத்தர் வந்து அதே மாதிரி தான் ஒருத்தர் போன அந்த மன்னார் கோயில்னு ஒரு இடம் இருந்துச்சு, அந்த பொதிகுமல் அடிவாரத்தில். அப்போ வந்து தெரியாது எனக்கு. நாங்கள் போகிறப்பெல்லாம் அங்கே போய் அங்கே 2 ஆளுங்களை கூட்டிகிட்டு போவோம் துணைக்கு வரணும்னா அந்த மன்னார் கோயிலில். அங்கே வந்து அந்த பெருமாள் கோயில் இருந்துச்சு. பார்த்துருக்கும் போது திடீர்னு ஒருத்தர் பார்த்தா சோத்தில் எழுதி வச்சிருந்தான், குலசேர ஆழ்வாருடைய திருவரசு உள்ள இடம், திருநாட்டுக்கு எழுந்திருந்த இடம் இது அப்படின்னு போட்டிருந்தான். என்னடா அது, செடியாய வல்வடிகள் தீர்க்கின்ற பெருமானே நெடியோனேன்னு சொல்லிட்டு போது படியாய் குடந்தன் பவளாய் காண்பானேன்னு அவன் பாடினதுனால தானே திருப்பதியில் வந்து அது படிக்க குலசேரன் படின்னே பேர். இப்படிப்பட்ட ஆளோ பெருமாள் திருமொழியில் ஒவ்வொன்றும் அச்சார லட்சம் பொண்ணு பெருமே. அந்த மகா நாடகம் இடமா அது இப்படி இடிஞ்சு போய் கிடந்துச்சுங்க. அதை அப்புறம் வந்து எல்லாம் சொல்லி செஞ்சு அப்புறம் அந்த ஊர் பிரசிடென்ட் இருந்தார் ஒருத்தர், அவர்கிட்ட போய் சொல்லி இந்த சித்தர்களை பற்றியெல்லாம் சொல்லி செஞ்சு அப்படிப்பட்ட ஒரு ஆள் இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து சார் பொண்ணு கட்டி கொடுத்து ரொம்ப நாளாச்சு, ஒரு 7-8 வருஷம் ஆச்சு சார், இஷ்யூஸ் இல்லைன்னாரு. சார் ஒன்றும் இல்லை சார், உங்கள் மகன் கையால் முத அழைச்சிட்டு வந்து குலசேகரனுக்கு விளக்கு போட சொல்லுங்கள், அந்த ஜீவ சமாதியில் விளக்கு போட சொல்லுங்கள், திருவரசுன்னு சொல்லு, வைணவத்தில் திருவரசுமா, இதில் விளக்கு போட சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு உங்கள் வீட்டில் அம்மா இருக்காங்கல்ல அவங்கள முடிஞ்சால் வியாழக்கிழமை போட சொல்லுங்கள், முடிஞ்சால் தினமும் வேணாலும் போட சொல்லுங்கள். நிச்சயமாக அடுத்த வருஷம் நான் இங்கே வர்றதுக்குள்ளே உங்கள் குறை நீங்கிருக்கு சார்ண்ணா. அதே மாதிரி நீங்கள் இருந்துச்சு. அவர் பொறுப்பேற்று இன்றைக்கி கும்பாபிஷேகம் பண்ணி பிரம்மாண்டமாக இருக்குது அந்த கோயில். அப்போ குருநாதன் ஒரு சொன்ன எங்கெங்கே கிடைக்குதோ அவ்வளோ ஐஸ்வர்யங்களையும் அவங்க கொண்டு வந்து கொடுப்பான். நமக்கு என்ன தேவையோ எந்த குறைகளோ இப்போ இதோடையா பெருசு வேணும்னாரு. இந்த குருநாதர்கள் செய்வாங்க சார். என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போலாம் நான் பெரும்பாலும் வந்து மற்றவர்களுக்காக வேண்டுகளை விட்டுட்டேன். அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னோம்னா
முதல்ல நம்ம ஜாதகத்தை வந்து பேசாதவங்கள்ட்ட நீங்கள் ரொம்ப ஒன்றிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஜாதகத்துக்கு ஏதாவது ஏட்டி போட்டு சொல்லி விட்டுருவாங்களே தவிர ஜாதக பலனே கிடைக்காது, பேசாது. இப்போ நான் சில வழிகளை வந்து நான் யாருக்கும் சொல்கிறது இல்லை. ஏன்னா இப்போ ஏன்னு சொன்னால் நம்ம ஐயா சொன்னார், இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாமே மெய்யன்பர்கள்ங்கிறனால உங்கள்கிட்ட சில உண்மைகளை நான் மறைக்கக்கூடாது என்பதற்காக இன்னைக்கு எதை வேணாலும் பார்க்கலாம். அப்போ அது ஒரே ஒரு அதான் கேட்டார். என்னுடைய அது சொல்ல வேண்டாம், இருந்தாலும் சொல்கிறது தப்புன்னா நீங்கள் மன்னிச்சுக்கன்னா, என் 3வது பையன் வந்து சாதி மறுப்பு திருமணம் பண்ணிக்கிட்டான். அப்போ அது திருமணத்துக்கு முன்னாடி வந்து அவர் வந்து கேட்குறாரு, யார் சொன்னார். அப்புறம் அந்த சம்மந்தி வீட்டுக்காரர் பேசணுன்னா என்ன சார் நீங்கள் வந்து பையனை பற்றவங்க உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நான் பொண்ணை பற்றிருக்கிறேன், இவன் பொண்ணு எங்கே ஓடி போச்சாமில்ல, இப்படி தான் பேசுவான், அதனால் எங்கள் உறவுகளை நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, இப்போ அவனும் லண்டனில் தான் இருக்கான் அப்படின்னு சொன்னிச்சு. அப்படி சொல்லும்போது அப்போ நான் கேட்டேன், இவர் வந்து சாமி சொன்னார், எவ்வளோ வேணாலும் பணம் நான் கொடுத்துட்றேன்னு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஜாதகம் இருக்குங்கன்னாரு, எடுத்துகிட்டு வாங்க போய் பார்ப்போம், பொருத்தம் இல்லைன்னா விட்டுருவோமா? அது எப்படி சார் எப்படி சார் முடிச்சுட்டு வந்து திருமணத்துக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களோ அப்போ அந்த பொண்ணோட வாழ்க்கை தானே முக்கியம்னு நினைக்கிறீங்க சார்? நாங்கள் சித்தனை நம்புகிறோம், எதுவாக இருந்தாலும் அவன் மேலே பாரத்தை போட்டு போயிடுங்க, நீங்கள் பார்க்காதீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்னச்சுன்னா ஏதோ சில பிரச்சனைகளில் அந்த ஜாதகம் பார்க்க வர்றாங்கன்னு, சார் 2 பேரும் ஒரே நட்சத்திரம், அது மாதிரி முடிக்க மாட்டாங்களே சார் உங்களுக்கு எப்படி சார் குழந்தை இருக்குது, நீங்கள் யார் அப்படின்னு கேட்டோன்னு இந்த மாதிரி ஓ சாரா சார், அவங்க சித்தர் வந்து மூடி வச்சுட்டு அப்படியே ஜாதகத்தை மூடி சார் எடுத்துகிட்டு போங்க சார், அவர் சித்தர்கள்ட்ட போய் ஒப்படைக்கிறவர்ல, சித்தர் வழி இல்லை, அது ஜாதகத்துக்கு பேசி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை சார், போங்க சார், அதுதான் சார் உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்குது. எந்த ஜாதகங்களை ஜோடி சேர்க்க மாட்டார்களோ அந்த ஜாதகம், எதுக்கு வந்து புத்திர பாக்கியம் இருக்காதோ எல்லாம் மாறிப்போச்சு. அப்போ அதுதான் கேட்டேன். அப்போ வந்து எங்கள் வீட்டுக்காரம்மா சொன்னிச்சு, ஒரு தடவை வந்து என்ன கேட்டுச்சு, நீங்கள் எல்லாம் ஊருக்கெல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு, அதுக்கு என்ன வருதுன்னா ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டு அப்புறம் சொல்கிறேன் நான். அப்போ ஒருத்தர் வர்றாருங்க, பாண்டிச்சேரியில் இருக்கிறாரு, ஒரு நண்பர் கும்பகோணத்தில் இருக்கிறாரு, மிகப்பெரிய செல்வாக்கில் உள்ளவர், 3 பெண் குழந்தைங்க, ஆம்புள்ள பிள்ளை வேணும், என் சொத்துக்கு வாரிசு வேணுங்கிறார். அப்போ நான் பொதுவாக சொன்னேன், நீங்கள் என்ன சார் எந்த ஊர் ஜமீன் சார்? எனக்கு கிட்டத்தட்ட தென்பாண்டி நாட்டில் உள்ள ஜமீன்கள்லாம் எனக்கு பழக்கம் இருக்குது, அதனால் அவங்க பழக்க வழக்கங்களும் தெரியும், நீங்கள் அதில் ஏதாவது ஒன்றா சார் அப்படின்னு கேட்டேன். ஏன் சார்? அவன் தான் சார் கவலைப்படணும், ராஜ்யத்தை ஆள்றதுக்கு ஆம்பளை பிள்ளை வேணும், இப்போ ராஜ்யமே இல்லையா, அப்புறம் எங்கிறது தேவை? இல்லை சார் உங்களுக்கு வந்து பெண் குழந்தை தான் சார் நல்லது அப்படி சொல்லி பார்த்தேன். இல்லை சார் எனக்கு வேணும் சார். சார் ஜாதகத்தெல்லாம் பார்த்தீங்களா? ஜாதகத்தில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார். அப்புறம் வேறு ஒரு பிரபலமான ஒரு ஜோதிடர் தென்பாண்டி நாட்டில் ஒரு சித்தன் அருள் பெற்றவர், அவர்கிட்ட போய் கேட்டோன்னே அவர் எனக்கு ஃபோனில் சொல்கிறார், புலவரே இந்த மாதிரி ஜாதகம் வந்துச்சு உங்கள் ஊர்லேருந்து, நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க வேண்டாம், அவருக்கு அந்த பாக்கியம் இல்லை அப்படின்ட்டார். இவர் வந்து உட்காந்துக்கிட்டு எனக்கு வேணும் அப்படின்றார். நீங்கள் உங்கள் குருநாதர்கிட்ட சொல்லுங்கன்னாரு. நான் குருநாதர்கிட்ட நேரடியாக சொல்ல மாட்டேன். பரணிதரன் மூலமாக எனக்கு நல்ல அறிமுகமானவர் ரத்னகிரி பாலமுருகன் சாமிகள் இப்போ இருக்கிறார். நேராக அவர்கிட்ட போவோம். அவர் வந்து புத்திர பாக்கியம் உண்டுன்னு சொல்லிட்டா நேராக என் குருநாதர்கிட்ட நான் வரணும்னு அவசியம் இல்லை. அவரோட ஜீவசமாதி திருவொற்றியூரில் இருக்குது, பட்டினத்தாருக்கு ஏற்ற மாதிரி பாடச்சேரியா. அவர்கிட்ட போய் நான் சொல்கிற மாதிரி வழிபட்டுட்டு வாங்க, நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு. இவர் என்னையும் கூப்பிட்றாரு. இப்போ நான் போன உடனே இவங்க தள்ளி விட்டுட்டு கேட்டோன்னே அப்படியே பார்த்து என்னையே பார்த்துக்கிட்டே இருந்தார். ஒரு முறம் முறைச்சார். அதுக்கப்புறம் எடுத்து எழுதி கொடுத்துட்டு சஷ்டி விரதம் இருக்கவும் ஆண் குழந்தைக்கு உத்தரவாதம்னு எழுதி கொடுத்துட்டார். நீங்கள் போங்க சாமி அப்படின்ட்டேன். அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு தனியாக என்னை மட்டும் கூப்பிட்டார். உனக்கு என்ன வேணும்னாரு. சாமி என்னென்ன பிரச்சனைகள்னால நான் ஒரு தடவை கைலாஷ் போய்ட்டு வந்தால் 2வது தடவை போகணும், என் வீட்டில் நிறைய எதிர்ப்பு இருக்குது, எல்லாத்துக்கு மேலே எனக்கு பணம் வேணும், நான் எங்கே போகிறது, இப்போல்லாம் பணம் அதிகமாகும் செலவாகும் போல் தெரியுது, அதனால் எனக்கு வாய்ப்பும் கொடுக்கணும் வசதியும் கொடுக்கணும் அப்படின்னா காலையில் சிரிச்சுக்கிட்டு போய் நேரம் முருகன் வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்து என் கையில் கொடுத்து தலையை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி போயிட்டு வந்துட்டார். சரின்ட்டு வந்துட்டா போய்ட்டு திருப்பி போய்ட்டு வந்து திருப்பி போனவங்கள்ட்ட உடனே நேரம் போனாங்க. ஐயாட்ட போய் கேட்டாங்க. நேரம் போய் கேட்டோடனே அடுத்த ஒரு 3-4-5 மாதத்தில் எனக்கு ஃபோன் வருது. இப்போ சார் இந்த மாதிரி என்னோடய மனைவி கருவிட்டு இருக்கிறாங்க,
சரிங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. சார் அது என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்கிட்டால் தேவலாம் சார்னாரு. சார் இதுக்கு மேலே உங்கள்கிட்ட பொறுமை கிடையாது. ஒரு நண்பரை அழைச்சிட்டு வந்ததுக்காக நான் வந்து இதை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். சித்தர்கள் நினச்சா எதுவும் செய்ய வேண்டிய உங்கள்கிட்ட பண்ணையாளாயாவன். நான் இதை ரொம்ப உச்சத்தை உங்கள்கிட்ட பண்ணையாளாவன். ஒன்று நினச்சிக்காங்க, குணமென்னும் குண்டேறி நின்றார் வெகுளே கணமேயும் காத்தல் அறியுது. ஒரு செகண்ட் நினச்சி இப்படி நிமிர்ந்து பார்த்தானே இது வம்சமே அழிஞ்சு போடு சார், பசுமாவை போடு சார். இன்னும் யார்கிட்ட போய் என்ன விளாண்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பிடிச்சி சத்தம் போட்டு விட்டு, அது என்னைக்கு குருநாதர் சொன்னதுக்கப்புறம் நடந்துச்சு அதுதான் சார் போங்க சார்ன்ட்டேன். இப்போ ஒரு சமீபத்தில் நீங்கள் படிப்பாரில் படிச்சு போய் நெய்வேலியில் ஒரு டாக்டர் அம்மாவோட அரெஸ்ட் பண்ணாங்க. இதெல்லாம் வெளியில் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாட்ட வந்து பார்த்துருக்கிறாரு, கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு போயிட்டார். குழந்தை பிறந்த அன்றைக்கி இரவு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. சாமி ஆண் குழந்தை பிறந்துட்டு சாமினார். ஏன் எனக்கு ஃபோன் பண்ண? நீ நிற்கிற இடத்துலேருந்து வடக்கு திசை நோக்கி போட்டு என் குருநாதரை நினச்சி, குருநாதா சொன்னபடி எனக்கு கொடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம்னு அவங்கள்ட்ட வேண்டிக்க அப்படின்ட்டு சொன்னேன் சார். அப்போ வந்து சாமி என்ன சொன்னாங்க, ரத்னகிரி சாமி, குழந்தை பிறந்த உடனே வந்து அது முருகனுக்கு அபிஷேகம் பண்ண சொல்லியிருந்தார். இன்றைக்கி வரைக்கும் பண்ணலை சார். பையன் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கிறான், இன்றைக்கு வரைக்கும் பண்ணலை. இதை என்னாச்சுன்னா இது மாதிரிலாம் நடந்துன்னு இது எப்படியோ சொல்லி செஞ்சு அரசு புரசெல்லாம் வந்து நான் இனிமேல் அந்த பையனை சொல்லி இனிமேல் எந்த ஒரு நாள் வர்றாங்க சார், நான் வந்து இல்லை எனக்குன்னு இட்ட பணிகள்லேருந்து நான் பிறல்ற மாதிரி என் மனசு உறுத்துது, இனிமேல் இது மாதிரி யாரும் வராங்க, இனிமேல் நீங்களும் இது சம்மந்தமாக பேசாதீங்க, என்னட்ட எதை பற்றி என்கிட்ட பேசாதீங்க சார் அப்படி சொல்லி என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி விட்டுட்டேன். திடீர்னு எங்கள் வீட்டுக்காரம்மா என்ன பண்ணுச்சுன்னா, இதெல்லாம் ஊருக்கு செய்வீங்க, நமக்கு செய்வீங்க, என்ன பண்ணியிருக்கீங்க, எனக்கு துணி விலகுச்சுன்னா இழுத்து போடுறதுக்கு ஆள் இல்லை, எல்லாம் கெடாவாக பெற்று வச்சுருக்கிறீங்க, 3 பசங்க, ஒரு பொம்பளை பிள்ளை வீடாயாது, நீ என்ன இதே பார்த்து சொன்னி என்ன பாவம் பண்ணியோ நம்ம வீட்டில் பொம்பளை பிள்ளை இல்லை. இந்த வார்த்தை சொன்னோன்னே என்ன பண்ணி எனக்கு ஜிவ்வுன்னு ஏறிடுச்சு. நான் பாவம் பண்ணானா புண்ணியம் பண்ணானே என் குருநாதனுக்கு தெரியும். சிவனன் விட்டுட்டு அந்த தென்காசிபுரத்தில் காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு சாமி தம்பிக்கு தெரியும். இங்கேருந்து ஃபோன் அடிச்சுட்டு சாமி அப்படின்னு ரொம்ப முடிச்சுட்டு ரொம்ப இதாக இருந்தாருன்னா அதுக்கப்புறம் அவருக்கு விட்டு வரும். என்ன சாமி என்ன விஷயம் அப்படின்னாரு. சாமி இந்த மாதிரி என் வீட்டுக்காரி என்ன பாவிட்டா, என்ன பாவம் செய்து இந்த மாதிரி சொல்கிறேன்னு என்ன பண்ணாருன்னா, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நானே கூப்பிட்றேன் சாமின்னாரு. கூப்பிட்டு உங்கள் 3 மருமகளில் அடுத்து யார் கன்சீவ் ஆனாலும் அது பொம்பளை பிள்ளை, தைரியமாக இருங்க அப்படின்ட்டார். அப்புறம் ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு லண்டன்லேருந்து மூத்த மருமகள்கிட்ட ஃபோன் வருது. இந்த மாதிரி அங்கே முன்னாடி சொல்லிவிடுவாங்களே என்ன குழந்தைன்னு, இந்த மாதிரி பெண் குழந்தை அப்படின்னு சொல்லிடுச்சு. சொன்னோன்னா அப்புறம் அதுக்கப்புறம் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுச்சுன்னா, நம்ம சேமிப்புலேருந்து இந்த பயலுக்காக கொடுக்குறது அப்படின்னா ஒவ்வொரு மருமகளுக்கு போட்ட மாதிரியே அந்த பேத்திக்கும் கொண்டு போய் எல்லாம் செஞ்சு போட்டு வந்தாங்க. 2015 ஏன் இந்த ஜாதகமே எப்படி பொருத்தம் இல்லை, இஷ்யூஸே கிடையாதுன்னு சொன்னான் பாருங்கள். இந்த வீட்டுக்கு லண்டன் போகிறப்ப போனோன்னா அப்போ என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி இந்த மருமகள் வந்து என்ன கேட்டுச்சு, மாமா இந்த மாதிரி டாக்டர்கிட்ட போயிட்டு வாமா, இந்த மாதிரி கன்ஃபார்ம், ஆனால் இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு வந்தீங்கன்னா அது என்ன குழந்தைன்னு நாங்கள் சொல்லிடுறோன்னு சொல்கிறாங்க. அக்காவுக்கு மட்டும் பொம்பளை பிள்ளை வந்துச்சு, எனக்கு பொம்பளை பிள்ளை வேணும். இல்லை பொம்பளை பிள்ளை வேணுமா இல்லை அவங்க அத்தை கொடுக்குற 20 பவுன் நகை வேணுமான்னு கேட்குறியா, அதுக்காக கேட்குறியா, நான் கொடுக்க சொல்லிடுறேனே அப்படின்னு. எனக்கும் பொம்பளை பிள்ளை வேணும். அப்போ அந்த ஒரே நாட்டில் இருக்கிறதுனால அவளுக்கு மட்டும் பொம்பளை பிள்ளை இருக்க நமக்கு வேணுங்க அந்த போட்டியில் கேட்குறியா நீ அப்படின்னு மனப்பூர்வமாக கேட்டீங்கன்னு என்கிட்ட சொல்லு அப்படின்ட்டு நேராங்க சாமிக்கு அங்கேருந்து ஃபோன் பண்ணேன். சாமி குடும்பத்துக்குள்ளே மாதிரி குத்து விட்டு குழப்பம் வந்துருச்சு சாமி, இது உள்நாட்டு வர வந்துருச்சு அப்படி என்ன போல ஒரு சாமி அப்படின்னாரு. இந்த மாதிரி விஷயத்த சொன்னோன்னே எங்கள் ஃபோனை மருமகள்கிட்ட கொடுங்க அப்படின்னாரு. கொடுத்துச்சு, ஏதோ கேள்வி கேட்டார், இது பதில் சொன்னிச்சு. சரிம்மா நீ டெஸ்ட்டுக்கு போமா, அது பொம்பளை பிள்ளை தான், போ தைரியமாக இரு அப்படின்ட்டார். இப்போ அது இஷ்யூஸ் தான். அப்போ நம்ம பொதுவாக சொன்னேன், நீங்கள் எதை கும்பிடுவீங்களோ கும்பிடலையோ குருநாதர்னு நினச்சிக்க, உனக்கு என்ன கேட்டாலும் கொடுப்போம். உனக்கு இன்றைக்கி வந்து கொடுத்துட்டு நீங்கள் அங்கேயே ஒரு 10 வீடை வாங்கி கொடுத்தா கூட உங்களுக்கு அவ்வளோ திருப்தி வந்திருக்காது. அந்த அப்பா தான் போய் கொடுக்குற, இனி என்ன பாவின்னு சொல்ல மாட்டில்ல, என் வம்சத்தில் 2 பொண்ணு வந்துருச்சுல்ல, இதோ நிறுத்திக்க, இனிமேல் இந்த வார்த்தையை பயன்படுத்தாத. ஒரே ஒரு நிலைமை, எந்த ஒரு துன்பங்கள் வந்தாலும் சரி நீ பாட்டுக்கு போ, எந்த குருவை நினைக்கிறியோ நினச்சிட்டு குருநாதான்னு மட்டும் சொல்லிட்டு வந்துரு.
தன்னால் நடக்கும். இன்றைக்கு வரைக்கும் அந்த பண்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை நினைத்து கும்பிடுபவர்கள் அத்தனை பேருமே இன்றைக்கி ஒரு நல்ல நிலையில் இருக்கிறாங்க. அது மாதிரி வருது சார். எப்படின்னா எவ்வளவோ ஒரு சூழ்நிலைகள். நாங்களாம் ஒரு சாதாரண ஒரு ஆசிரியராக இருக்கிற காலத்திலாம் சாதாரண இருக்கும்போதெல்லாம் நான் அந்த பையன் அந்த தண்ணியில் விழுந்தான் பாருங்க, இந்த பையன்லாம் வரும்பொழுதெல்லாம் அவன்லாம் வெளிநாட்டுக்கு போவான், சம்பாதிப்பான், நல்ல நிலையில் இருப்பாங்கிறதெல்லாம் நான் நினச்சி பார்க்கவே இல்லை. எல்லாம் அவர்கள் கொடுத்த பிச்சைகள் தான். நான் அவன் வந்து சொல்லுவான், வந்தவொடனே எந்தெந்த கோயில்களுக்கு செய்யணுமோ எல்லாத்துக்கும் நம்ம அன்னதானத்துக்கு பணத்தை கட்டி இருந்து சாப்பாடு போட விட்டு அழைச்சிட்டு போய் இதுதான் நீ செய்ய வேண்டிய பணிகள். இப்போ நான் அவனை கொடுத்துருக்கிறது இது மாதிரி தீர்வு கட்டும்போது நம்முடைய சித்தர் பெருமக்களில் சிலருடைய சிலைகளை வைத்து இது அந்த குருநாதன் கோயிலுங்கிற ஒரு ஸ்தாபனத்தை அங்கே ஏற்படுத்து. நம்ம ஆளுங்க கேட்டாங்கன்னா சொல்லு, குஜராத்துக்காரன் செய்யலாம் குருவுக்கு. அதுபோல் நம்மவர்கள் அதை கேட்கறது இல்லை. அவன் பெருமாள் கட்டினா நம்ம சிவன் கோயில் கட்டினா அது கட்டுற முருகன் கூட இப்படித்தான் நீங்கள் காம்படிஷனில் போகிறீங்க. சித்தனே உருவாகி வந்தவன் தான் சிவன். சிவனே ஒரு ஆதி சித்தன்கிறத நீங்கள் மறந்துடுறீங்க. அதேபோல் முருகனும் வந்து சித்தன் வாழ்வூர்னு பேர், அவனும் ஒரு சித்தன்கிறத நீங்கள் மறந்துடுறீங்க. அதேபோல் நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய மிக பெரும்பாலான கோயில்கள் எல்லாமே சித்தர்கள் வழிபாட்டிலிருந்துடைய விரிவாக்கம் தானே தவிர மற்ற எதுவுமே இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மிக பெரும்பாலும் இப்போ இன்றைக்கி சில குருக்கள்லாம் வந்து இப்போ கோயில்களில் பண்ணுறாங்கன்னு சொன்னோம்னா, என்னுடைய ஆரம்பங்களில் 35-40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி இது அதிர்ஷ்டானம் கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொல்கிறான். அப்படியே சொன்னாங்க. அதே போல் திருமணி சாழ்வார் சிவபாக்கியார்னு சொல்லி இப்போ ஒரு குட்டையை குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அது சிவபாக்கியார் கிடையாது, ஒருத்தர் கிடையாது, அவர் வேறு, அவர் இங்கே வேறு இடத்துல அடக்கம் இருக்கிறார். அந்த திருமணி புராணம் வந்து சிவபாக்கியார்னு யாரோ ஒருத்தர் எழுதிவிட்டு போக தவறா அதை அவங்க போர்டை எழுதி வச்சுட்டாங்க. இது 12 ஆழ்வார்களில் ஒருவர் திருமணி ஆழ்வார், இவர் தனித்துவம் பெற்றவர், சிவபாக்கியாருக்கு இவருக்கு சம்பந்தம் இல்லை. 600 ஆண்டுகள் தவம் இருந்து அப்படியே அடங்கின இடம். அந்த குடும்பத்தை தவிர வேறு அவங்க பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க யாருமே போய் அதை பூஜை பண்ண அதை ஒருத்தர் கேட்குறேன், ஏன்னா அது அதிர்ஷ்டானம் சார், திருமணி ஆழ்வார் சமாதி சார், அதை போய் எப்படி சார் நாங்கள் பூஜை பண்ணுறது? இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் மாறி இன்றைக்கி வருமானத்தினால இதனாலேயே இப்போ நிறைய அந்த வழிபாட்டு முறைகள் நிறைய வந்து இப்போ எல்லாம் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாம் நினச்சிக்கிறது நீ பொருளை கொடுத்து யாரை பார்க்கணுமோ அப்படி மயக்கி உனக்கு பணி செய்ய வைத்து விட்டாய். இறைவன் பணி செய்யணுங்கிறது நம்ம கடமைன்னு போக அவன் பொருளுக்கு செய்கிறானா இல்லை அருளுக்கு செய்கிறானா, இது பொருள் ஆசையினால் நடந்துக்கிட்டு இருக்குது, அற்புதங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி அதுதான் சொல்கிறது. ஆனால் எனக்கு வந்து ஒரு நெருடல் நடக்கும் சில ஜீவ சமாதிகளுக்கு போகிறப்பெல்லாம். அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நம்ம கோயில்களில் செய்கிற மாதிரியே சில படோடோபமான வழிபாடுகள்லாம் இருந்து அவர்களுக்கு என்ன சித்தர்கள் விரும்புவார்களோ அதை விட்டுடுறாங்க. அன்னதானமோ மற்றவர்களும் செய்யக்கூடிய இது விட்டுடுறாங்க. அந்த இதில் நிறைவாக செய்து வந்து வருவோமையானால் நம்மை பொறுத்தவரை நம்மெல்லாம் அடியவர்களாக இருப்போம். அவர்களை தினந்தோறும் வணங்குவோம். நினைப்புதோறும் நினைத்தவுடனே குருநாதா, படுக்க போகிறப்ப குருநாதான்னு படுத்தோம்னா கெட்ட கனவு வராமலேருந்து மற்றபடி அன்றைய பொழுது நல்லதாக இருக்கும் வந்து செய்யும். ஆனால் அதே ஒரு நேரத்தில் உன்னை நடத்திக்கங்க. முக்கியமான ஒன்று வந்து நம்முடைய சிந்தனை காட்பட்டு இது நடக்கலைன்னு சொன்னோம்னா நம்ம குருநாதன் இது நிறைவேற்றி இருந்தால் நமக்கு சில பின்விளைவுகள் சரியாக இருக்காது என்பதற்காக இதை தடமாட்டி சென்று இருக்கிறார் என்ற எண்ணத்தை நம்ம வளர்த்து கொண்டோமே. ஆனால் பின்னால் காலம் நமக்கு அது உணர்த்தும், நல்ல வேளை நம்ம தப்பிச்சோம். இந்த எண்ணத்தை நிச்சயமாக சித்தர்கள் ஏற்படுத்துவார்கள். எனக்கு குரு என்றாலே வெளிச்சம் என்று தான் பொருள். அதனால் நம்முடைய வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை தரக்கூடியவர்கள் சித்தர்கள். அவர்கள் எத்தனையோ இடங்கள் இருக்காங்க. ஆனால் வந்து எப்படின்னா அவர்கள் இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சில பேர் பார்த்தோம்னு சொன்னோம்னா எவ்வளவு மோசமாக இருப்பாங்க. இன்றைக்கி அதுதான் சொல்லுவார். இன்றைக்கி அதுதான் சொல்லும்போது ஒரு இப்போ இருந்தார், இப்போ டிஎஸ்பி இருந்துட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவர் முத இவர்கிட்ட வந்து பொள்ளாச்சி கணக்கம்பட்டி சாமிகிட்ட பார்க்க போகிறப்ப அவரை சந்திக்கிறப்ப நாங்கள் 2000 இன்றைக்கி 1999 ஒரு டிசம்பர் மாதம் ஒரு பௌர்ணமி அன்றைக்கி சந்திக்கிறப்ப இப்படி உட்காந்துருக்கும்போது சொன்னார், சாமி இருங்க அந்த வந்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னா. இங்கே உட்காந்துருக்கா, அவர் வர்றது உங்களுக்கு எப்படி தெரியினார், இதெல்லாம் நீங்கள் பின்னாடி தெரிஞ்சுக்குவீங்க வேண்டாம் அப்படின்னு. அவர் டியூட்டியில் இருக்கிற இடத்துக்கெல்லாம் போவோம், ரொம்ப இடத்துக்கு கூப்பிட்டு போயிருக்காரு. அப்போ சாமி வந்து ஒரு உரலில் உட்கார்றாரு, இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. டே இங்கே வாடான்னு கூப்பிட்டாரு. அவர் போலீஸ் இன்ஸ்பெக்டருங்கிறது அப்புறம் தான் எனக்கு தெரியும், முதல்ல சாதாரணமாக சொன்னார். வரும்போது எங்கே சாமி வந்தோன்னா இந்த மாதிரி நல்ல வருமானம் வரக்கூடிய துறையிலேருந்து அங்கேருந்து தூக்கி வந்து இந்த அந்நிய ஊடுருவில் உள்ள உளவாளிகளை ட்ரேஸ் அவுட் பண்ணுற இதில் போட்டாங்க. தூக்கம் வராது, நிம்மதி கிடையாது, ஆபத்தான தொழில். நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டு ட்ரான்ஸ்ஃபரே வரல
அப்புறம் தான் ஒருத்தர் சொன்னார் சாமியை பார்க்க சொல்லி, அதுக்காக வந்திருக்கேன். நான் இப்போ ஒரு சித்தர்களை பார்க்க வர்றது இதுதான் இது அப்படின்னாரு. சரி, சாமி என்ன பண்ணார்னா, சரிங்க கூப்பிடுங்க, குருவிட்ட வந்துட்டிங்கன்னா நடத்துகிறோம் உங்களுக்கு நேர்மையாக இருந்தால் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் சாமி கூப்பிட்டோன்னே அப்படி வந்தோடனே போய் டீ வாங்கிட்டு வாடனாரு. இவர் வாய் வச்சு சுமார் எத்தனை டீ வேணும் சாமினாரு? 2000 டீ வாங்கிட்டு வந்தார் சாமி. அப்புறம் என்னடா, எனக்கு எத்தனை தேவை என்ன தேவைங்கிறது கொடுக்குறதுக்கு உங்களுக்கு சக்தி இருக்கா? சாமி இதை கேட்டார். என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும், அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்து அதை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. நாங்கள் போட்ட பிச்சை கோம்பணத்தில் கூட இல்லாமல் அந்த பயிரெல்லாம் எங்களுக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னா, சாமி எனக்கு தெரியாமல் சொல்லிட்டு மன்னிச்சுக்கங்க அப்படின்னாரு. சரி, இப்போ எத்தனை டீ வாங்கிட்டு வர? ஒரு 25 டீ வாங்கிட்டு வர. போய் வாங்கிட்டு வந்தார். வாங்கிட்டு வந்து அதை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் போய்ட்டு கிளம்புறப்ப சாமினார், தெரியுமாடா போடா உன் கர்மா தொலை, அது நடுவில் ஒன்று மறந்துட்டேன். அப்போ அவர் என்ன பண்ண வாங்க போகிறப்ப ஒருத்தர் இங்கே இந்த போலீஸ் அதிகாரி, நான் இப்போ சொன்னேன்ல இந்த அதிகாரத்தில் ஒருத்தர் கூப்பிட்டு இங்கே வான்னு கூப்பிட்டாரு. ஏன்னா அதை எடுத்துகிட்டு வரதுக்கு இவருக்கு டிக்னிட்டி கம்மியாக அப்படி கௌரவ குறைச்சல்னு அவனை கூப்பிட்டு, நீ போடா உன் கர்மா தொலைன்னு ஒன்று வாங்கிட்டு சொன்னால் ஏன்டா அவனை கூப்பிட்றாரு. அதே மாதிரி வந்தார். வந்து கூப்பிட்ட உடனே சரி நீ போ நான் பார்த்துக்கிறேன்னாரு. 3 நாள் எனக்கு ஃபோன் வருது, சார் அந்த ஆர்டர் கேன்சலாக எஸ்எஸ் கோட்டை இன்ஸ்பெக்டர் நான் ப்ரொமோஷன் ஆகிட்டேன் சார் நீ வாங்கினார். ஆனால் அதுக்கப்புறம் அவர் செய்வார். இந்த நைட் ரவுண்ட்ஸ் போகிறப்பெல்லாம் சமயத்தில் அங்கே போய் தங்கி காட்டுக்கூட இருக்க அந்த போலீஸ் ஸ்டேஷனு என்னை அழைச்சிக்கிட்டு போய் அந்த சிவகங்கை பகுதிகளில் அந்த பார்க்கும்போது சில அற்புதமான காட்சிகள்லாம் நாங்கள் பார்த்தோம். அது மாதிரி பார்த்து இதெல்லாம் அவருக்கு காரணமாக இருந்தார். இப்போ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, குருநாதர் மீனாட்சி குருநாதர் ஒரு எதுவுமே கிடையாது. இன்றைக்கி ஒரு பொண்ணு நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 4 கோல்டு மெடல் வாங்கியிருக்குங்க டாக்டரில். இப்போ ஹையர் எஜுகேஷன் படிச்சுக்கிட்டு 1 பைசா செலவு கிடையாது. நான் 1 பைசா வாங்க போகிறதும் கிடையாது. நான் யாருக்கும் கொடுக்க வேண்டிய தேவையில்லை சார், எனக்கு குருநாதர் பார்த்துக்குவாம்பார். இப்போ அது மாதிரி ஒரு வாழ்க்கை அவங்க அமைச்சு அப்போ தான் அவர் நம்புகிறார். எங்கெல்லாம் நான் தப்பி பொழைச்சி எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இது சட்டை போட்டுக்கிட்டு செய்கிறான்னு தான் நான் அவங்க முழுக்க நம்புறது தான் சார் அப்படிம்பார். இது மாதிரி அனுபவங்களை நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இது மாதிரி பெற்றவங்க நிறையா இருக்கிறாங்க. ஆனால் சில கசப்புகள் வந்துட்டால் கொஞ்சம் கூட மனசு சோர்வு அடைஞ்சிடாதீங்க. எதுவாக இருந்தாலும் குருநாதர் பார்த்துக்குவான், நம்முடைய சாமி இருக்கிறார் பார்த்துக்குவார். அப்படியே இல்லை ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கா, அப்படி உள்ள நுழைங்க, அப்படி போகிற வழியில் வந்து போட்டு சாமி என்னன்னு கேட்டுறாதீங்க, சாமி அப்படின்னா நான் இருக்கிற அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருங்க, அவருக்கு தெரியும், அவர் பார்த்துக்குறார். அதனால் நாமெல்லாம் சமுதாயத்தில் குடும்பத்தோடு இருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருத்தரும் அவசியம் செல்ல வேண்டிய வழிபாடு குரு வழிபாடாகிய சித்தர் வழிபாடு. அந்த சித்தனை மறவாமல் எப்பொழுதும் நினைத்து கொண்டே நம்ம இருப்போமேயானால் மீண்டும் பிறவியில்லாத ஒரு பெருவாழ்வை இறைவன் நமக்கு கொடுப்பான். அதில் எந்தவித சந்தேகமும் நீங்கள் எள்ளத்தனையும் கூட பட வேண்டாம். நம்மை நம்பி இருக்கக்கூடிய நம்முடைய வம்சாவளிகள் சிறப்பான வாழ்க்கை அமைவதற்கு அவனுடைய அருள் திருவருள் துணை இருக்கும். அது திருவருள் துணை இருப்பதற்கு குருவருள் பெருந்துணையாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு தந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து அடியனுடைய பேச்சை கேட்டமைக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். குருவே சரணம். சித்தா போற்றி, சிவனே போற்றி, ஓம் சத்குருவே போற்றி போற்றி. ஃபஸ்ட்டு வந்தப்பா 10 நிமிஷம் தான் பேசுவேன்னாரு. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே பாருங்கள், நீங்கள் தானே சொல்லியனாரு. ஆமாண்ணா 10 நிமிஷம் தான் பேசுவேன்ட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எப்படி இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வேறு நீங்கள் தான் அப்போ ப்ளோரோட பையனா லியோ அமைத்த பையனா ஏதாச்சும் கேட்டுட்டு ஆரம்பிச்சு தான் இதாந்துருக்கோம். இன்றைக்கி 10 நிமிஷம் தான் பேச முடியுங்க அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு ஆரம்பம் அது சித்தர் பார்த்துக்குவாருங்கன்ட்டேன். இன்றைக்கி ஒரு 1.25 மணி நேரம் மிக அற்புதமாக நிறைய விஷயங்கள், அதான் முக்கியம். அதாவது என்னென்ன தரிசனங்கள் நடந்துச்சு, அவருடைய வாழ்க்கையில் எப்படி அமைஞ்சுது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அற்புதமாக, அதுதான் உண்மை இருந்துச்சு. அந்த பேச்சில் ஒவ்வொரு செய்தியிலையும் அடர்த்தியும் அது பார்த்திங்கன்னா நிறைய மேட்ரு. அது பார்த்திங்கன்னா அதுக்குள்ளார நுழைஞ்சவங்களுக்கு மட்டும் தான் நிறைய விஷயங்களை இந்த 1.25 மணி நேரத்தில் இதுதான் சித்தர்கள், இப்படி வழிபட்ட இப்படி தான் வழிபடணும், இவ்வளோ தான். ஏன்னா நான் என்னென்னலாம் நினச்சிருந்தோனோ அதெல்லாம் எனக்கு உள்ள பிரச்சனைகள்லாம் அவர் தீர்க்கிறார். அப்படி அது மாதிரி நான் இன்றைக்கி எப்படி உட்கார்ந்தோனோ எனக்கு உள்ள பிரச்சனை எப்படி நினச்சிருந்தோனோ அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கார். அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் இன்றைக்கி அற்புதமான விஷயங்கள், ரொம்ப அற்புதமாக உங்களுடைய பேச்சு இருந்துச்சுங்க. நான் இதுக்கு மேலே நல்லா பேச முடியல, நான் மற்ற செய்திகள் போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த குரு பூஜையாக இருக்கிறது. அடுத்த மாதம் நம்மளுடைய கார்த்திகை மாதோடைய ஆயுளில் இப்பொழுதும் குரு பூஜை மிக விமர்சையாக நடைபெறும். அதனால் உங்களுடைய ஒத்துழைப்பு வழக்கம் போல் கூடுதலாக இருக்கணும். ஏன்னா ரொம்ப நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளியில் வடநாட்டு பகுதிகளெலாம் குரு பூஜையை மிக அற்புதமாக
சந்தோஷம். குஜராத் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா வச்சுட்டு, அது மாதிரி நான் 2-3 குரு பூஜைக்கெலாம் போயிருக்கேன். நான் அப்போலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மனப்பூர்வமாகவும் குடும்பத்தோடும் எல்லா பிள்ளைங்களும் வந்து அது வந்து தன்னோட வீட்டு திருமண விழா மாதிரி நடத்துவாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அது மாதிரி நீங்கள் ஏதோ செழியனோ செல்லதுரையோ மற்ற நண்பர்களோ செய்யக்கூடிய சத்யநாராயணோ செய்கிற மாதிரி இல்லாமல் இது எல்லாருடைய மனப்பூர்வமான திருமண விழா போன்ற அந்த விழாவை நாம் எல்லாமே சேர்ந்து எடுத்து செய்ய வேண்டும். எனவே அது டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி காலை நடைபெறுகிறது, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களால் எந்த அளவுக்கு ஒத்துழைக்க முடியுமோ அவங்களால் பொருளாதாரம் மட்டுமல்ல, உடல் உழைப்பு எல்லா விதத்திலும் நீங்கள் வந்து உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு அதற்கு முன்பாக நினைவு பரிசுகளை வழங்க வேண்டுகின்றேன். முறையாக இன்றைய தினம் உபயதாக வழங்கிய அருமைக்குரிய நண்பர் அண்ணன் சத்யநாராயணன் அவர்களுக்கு சிறப்பு செய்யுமாறு அன்போடு உறுதிமொழி கோவிந்தராஜனை அன்போடு அழைக்கின்றேன். அதுபோன்று இந்த இன்னொரு உபயதாக வழங்கிய திரு மணிகண்டன் அவர்களுக்கு அவருடைய தந்தையார் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அவருக்கு சிறப்பு செய்ய அன்புக்குரிய நண்பர்களை நடக்கின்றனர். எனக்கு மகிழ்ச்சியாக இந்த 63 மாதத்தில் நடந்ததில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் நிறைய இன்சிடெண்ட். பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு திருமணம் நடந்திருக்கு, திருமணம் நடந்திருக்கு. நிறையா குழந்தைகள், அதாவது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, நிறைய விஷயங்களுக்கு குழந்தைகள் அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. இது ஒரு சின்ன ஒரு சந்திக்கிறதுக்காக ஏற்பாடுப்பட்ட நிகழ்ச்சி. இது மாதிரி ஒரு அற்புதமாக சித்தர் தான் செய்ய வச்சுருக்கார். ஒரு அற்புதமாக ஒரு 63 மாதத்தில் நிறைய இன்சிடெண்ட் அந்த மாதிரி நடந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது, ரொம்ப நிறைவாகவும் இருக்கின்றது. அடுத்ததாக நண்பர் என்னுடைய தம்பி ராஜா சுப்பிரமணியம் அவர்கள் எப்பொழுதும் ஆண்டுதோறும் இந்த நிகழ்ச்சிக்கு அவரோடும் அவருடைய சகோதரியும் இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அவருக்கு நிலை பரிசு வழங்குமாறு அன்பர் மணிபாலசன் அன்பர் வைக்கிறேன் கூட அழைச்சி போய். முக்கியமாக இன்றைக்கி சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்யாமல் எல்லாருக்கும் கொடுத்துட்டோம். இருந்தாலும் நிறைவாக கொடுக்கணும்னால கடைசியாக கொடுக்குறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகிருந்து சிறப்பித்த மரியாதைக்குரிய புலவர் சி சந்திரசேகரன் அவர்களுக்கு அவரை போடலான்னு சொல்லி இவரை கூப்பிட்டு எல்லாத்தையும் செஞ்ச அருமை நண்பர் கலைச்சன் அவர்கள் இப்பொழுது அவருக்கு சிறப்பு செய்வார்கள். நிறைவாக நன்றி உரை நிகழ்த்த அருமை நண்பர் செல்லவர்களை என்னுடைய அன்போடு அழைக்கின்றேன். நற்றாமரை கயத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தாற்போல் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அன்பிற்கினிய பெரியோர்களே, எந்த ஒரு ஆன்மீக அனுபவமாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண ஆரோக்கிய குறிப்பாக இருந்தாலும் சரி, அதை பற்றி இன்னொருவருக்கு ஆலோசனையோ அனுபவத்தையோ சொல்வதற்கு ஒரு பொருத்தமான தகுதியும் அதற்கு சான்றாகவும் விளங்கக்கூடிய உண்மையும் தேவை. சித்தர்களை வழிபடுங்கள், அவர்கள் வழி நடத்துவார்கள் என்று சொல்கிற போது ஐயா அவர்களை விடவும் ஒரு பொருத்தமான சான்றாக ஒரு தோற்றத்தில் இருந்தே வேறு யாரையும் பார்க்க முடியாது என்பது ஒரு உண்மை. அவர்கள் சொல்லிய பிறகுதான் தெரிகிறது அவர்களுக்கு வயதே 70 என்பது. ஒரு 70 வயதுக்காரரை இவ்வளவு மலர்ச்சியோடும் ஒரு தெளிவோடும் ஆரோக்கியத்தோடும் இன்றைய காலகட்டத்தில் பார்ப்பது என்பதே அரிது. அவர்கள் சிந்தனை தெளிவாக இருக்கிறது, ஆசைகள் அளவோடு இருக்கிறது, குரு விசுவாசம் அளவு கடந்து இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடாக அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு குடும்பத்தினுடைய மூத்த சகோதரரை போல நம்மையெல்லாம் எப்படி சித்தரிடத்தில் உறவாட வேண்டும், நமது கோரிக்கையை எப்படி அவரிடத்தில் வைக்க வேண்டும் என்கிற அனுபவத்தை ஒரு படிப்பினையாக பாடமாக ஒரு போதனை போல் இல்லாமல் தனக்கு நேர்ந்ததை மிக அழகாக நமக்கு எடுத்து சொன்னார்கள். என்னை போன்றவர்கள் வாழ்க்கையில் அது போன்ற விஷயத்தினுடைய தொடக்கத்தில் இருக்கிறோமே தவிர அந்த அனுபவத்திற்கு இன்னும் மாட்படவில்லை. ஐயா அவர்கள் சொன்ன ஒரு காட்சியை சிந்திக்கிற போது 12 ஆண்டுகளுக்கு முன்னால் மறைந்து போன ஒரு சித்தர் திடீரென்று திருச்செந்தூருடைய அந்த கடற்கரையில் பிரசன்னமாகி தேவையான செய்திகளை சொல்லி அவர் மறைந்து போனார் என்கிற ஒரு செய்தி இந்த அவையின் முன்னால்
எக்காரணத்தை கொண்டும் பொய்யுரைக்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் சொன்னதைப் போல இனி சித்தர்களுடைய ஆட்சி என்று ஒரு குருவாக வந்தவர் சொன்னதைப் போல அது தொடங்கி இருக்கிறது. நாமெல்லாம் வழிபடக்கூடிய இந்த வழிபாட்டு முறைக்கு ஒரு அர்த்தத்தை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். எத்தனையோ ஞானவான்கள், குருமார்கள் இவர்களை பற்றிய அனுபவங்களை எல்லாம் கேட்ட இந்த அவையில் சித்தர்களை வழிபடுவதன் மூலமாக நமக்கு எப்படிப்பட்ட மேன்மையும் நன்மையும், நாம் எப்படி அவரிடத்தில் கோரிக்கையை வைக்க வேண்டும் அழகாக சொன்னார்கள். நம்முடைய ஜாதகத்தையே கூட அவர்கள் நிறுத்தவும், கட்டுப்படுத்தவும், தேக்கி வைக்கவும், அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய அளவு வல்லமை பொருந்தியவர்கள் என்கிற உண்மையை அவர்கள் சொன்னார்கள். ஒன்றை நாம் மீண்டும் மீண்டும் மறந்துவிடவும் கூடாது. இங்கே வரக்கூடிய பெரிய பெரிய ஞானவான்களெல்லாம் போதிக்கக்கூடிய ஒரு அழுத்தமான உண்மை, நாம் நம்ப வேண்டும், சரணடைய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். இந்த செய்தியை தான் அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். நாம் அதை கைக்கொண்டு வாழ்க்கை நெறியாக கொண்டு அநேக சித்தர்களுடைய வல்லமையையும் அதிசயத்தையும் அந்த அனுபவம் நமக்கும் வாய்க்க வேண்டும் என்று சித்தரை வேண்டி இது போன்ற தருணத்தை நமக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய குருநாதர் சத்யநாராயண சித்தரை தியானித்து இந்த அற்புதமான நிகழ்ச்சியை, மிக அழகான இந்த நிகழ்ச்சியை, இந்த அறச்செயலை தொடர்ந்து செய்வதற்கு உதவி கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கினிய சகோதரர் சத்யநாராயணன் அவர்களைப் போல இந்த மாதம் ஐயா அவர்கள் வனச்சரகத்திலிருந்து பணியாற்றிய ஐயாவை போன்ற அன்பர்கள், பெரியோர்கள் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரின் சார்பாக நன்றியினை சொல்லி எதிர்வரக்கூடிய குரு பூஜையினுடைய ஒரு கிட்டத்தட்ட அது ஒரு துவக்க புள்ளியை போல அந்த மகா குரு பூஜை நடைபெறுகிறது. அதனுடைய இறுதியாக இந்த ஆயில்ய பூஜையானது ஒரு மிகச்சிறந்த அனுபவ நிகழ்வாக நடந்தது. அந்த வகையில் ஒரு பூரணத்துவம் பெற்ற நிகழ்வாக நடந்து தந்தமைக்காக நன்றியினை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.